அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின் கடிகை தமிழ் மரபு முதன்மை நிலை இணைய கல்விக் கழகம் நடத்தும் இணையவழி சிறப்பு சொற்பொழிவு. இன்று ஜனவரி 31 ஞாயிற்றுக்கிழமை. தலைப்பு தமிழ் கத்தோலிக்கத்தில் பண்பாடு ஏற்றல் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவாற்ற பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ஐயா, நாட்டார் வழக்காற்றியல் மற்றும் பண்பாட்டு ஆய்வாளர், மதுரையிலிருந்து நமக்கு சிறப்பு சொற்பொழிவாற்ற வந்திருக்கிறார். அவரை தமிழ் மரபு அறக்கட்டளை சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலைவர் திருமிகு சுபாஷினி அவர்களையும் மற்றும் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து கலந்து கொண்டிருக்கும் தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் முகநூல் நேரலை வழியாக கலந்து கொண்டிருக்கும் தமிழ் உறவுகளையும் தமிழ் மரபு அறக்கட்டளை சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற வருகை தந்திருக்கும் ஐயா அவர்களை பற்றிய அறிமுக உரை மற்றும் நோக்குரையாற்ற தமிழ் மரபு அறக்கட்டளை நிறுவனர் தலைவர் மற்றும் கடிகை தமிழ் மரபு அறக்கட்டளை தமிழ் மரபு முதன்மை நிலை இணைய கல்விக் கழகத்தின் இயக்குநருமான திருமிகு சுபாஷினி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அமெரிக்கா மற்றும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் வசிக்கின்றவர்களுக்கு உங்களுக்கு காலை வணக்கம் மற்றும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளில் நமது சிறப்பு சொற்பொழிவாக இன்று ஏற்பாடாகி இருக்கின்றது. அத்தோடு மேலும் ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதாவது ஒவ்வொரு வாரமும் அது கடந்த ஏப்ரல் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நமது உயராய்வு உரைத்தொடர் நிகழ்ச்சி கடந்த சில மாதங்களாக ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 12 மணிக்கு இந்திய இலங்கை நேரம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இன்று தொடங்கி நமது வாராந்திர நிகழ்ச்சி, இந்த ஆய்வு உரைத்தொடர் என்ற நிகழ்ச்சி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 8 மணிக்கு இந்திய இலங்கை நேரம் 8 மணிக்கு நடைபெறும் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் கேலண்டரில் நீங்கள் இந்த நேரத்தை எப்போதும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போவது பண்பாட்டு ஆய்வாளர் திரு பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் அவர்களது உரை. கத்தோலிக்க சமயம் தொடர்பான பல்வேறு ஆய்வுகளை தொடர்ந்து நீண்ட காலமாக செயலாற்றிக் கொண்டிருப்பவர். அவருடைய எழுத்துக்களாக படைப்புகளாக பல நூல்கள் வந்திருக்கின்றன. தோழரை பற்றிய அதிகமான அறிமுகம் என்பது தேவையில்லை என்றே நான் கருதுகின்றேன். ஏனெனில் அந்த அளவிற்கு பண்பாட்டு ஆய்வியல் துறையில், மானுடவியல் துறையில், சமூகவியல் துறையில் மற்றும் ஓரளவுக்கு அல்லது முழுமையாக என்று கூட சொல்லலாம், அரசியல் துறை என்று கூட சொல்லலாம், அந்த வகையில் ஆய்வு பார்வையை வைக்கக்கூடியவர். தமிழக ஆய்வு மாணவர்கள் பலருக்கும் அவரது களப்பணி அனுபவங்கள் என்பது மிகுந்த பயனளிக்கக்கூடிய நல்ல ஆலோசனைகளாக அமைந்திருக்கின்றன. இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த கத்தோலிக்க பண்பாடு மற்றும் அந்த துறை என்பதை பற்றிய ஒரு பார்வையாக இன்றைய தலைப்பு அமைகின்றது. தமிழகம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு சமயம் அல்லது ஒற்றை சமயம் ஒற்றை மொழி என்ற ஒரு சூழலில் இந்த நில பண்பாடு என்பது அமையவில்லை என்பதை நாம் மறுக்க முடியாது. இங்கு பல்வேறு சமயங்கள் தோன்றியிருக்கின்றன, பல்வேறு கருத்தாக்கங்கள் வந்திருக்கின்றன, பல்வேறு சித்தாந்தங்கள் வந்திருக்கின்றன. ஆக இத்தகைய ஒரு கலந்த ஒரு சூழலில், பன்முகத்தன்மையுடன் கூடிய இந்த சூழலில் இந்த பண்பாட்டு அம்சங்கள் எந்த வகையில் மக்களால் உள்வாங்கப்பட்டு அவை ஒரு கலப்பு என்ற வகையில் அவை உள்வாங்கப்பட்டு அவை மக்களின் அன்றாட பண்பாட்டு வெளிப்பாடாக அமைகின்றன என்பதை பற்றிய ஆய்வு பார்வையாக அமைய வேண்டியது என்பது மிக மிக முக்கியம். அதை நாம் தவிர்த்து விட முடியாது. ஆக ஒற்றைத்தன்மை அல்லது ஒரே சமயம், ஒரே மொழி அல்லது ஒரே வழிபாடு, ஒரே பண்பாடு என்ற ஒரு இயல்பு என்பது இந்த நிலத்திற்கு பொதுவாகவே பல இடங்களுக்கு அது ஒத்து வராது என்ற சூழலில் இந்திய நிலத்தில், அதிலும் குறிப்பாக தமிழக சூழலில் நிச்சயமாக ஒத்து வராது என்பதுதான் தமிழ் மரபு அறக்கட்டளையின் நோக்கம், தமிழ் மரபு அறக்கட்டளையின் தெளிவு. ஆக அதனை கருத்தில் கொண்டுதான் சமணமாக இருந்தாலும் சரி, பௌத்தமாக இருந்தாலும் சரி, கத்தோலிக்க சமயம், இஸ்லாமிய சமயம் அல்லது பல்வேறு வகையான தத்துவங்கள், ஆசிவகம் என்று பல்வேறு வகையான தத்துவங்களை பற்றிய கருத்தாக்கங்களை அவை பற்றி பேசக்கூடிய தளத்தை உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்றது தமிழ் மரபு அறக்கட்டளை. அதை தவிர்த்து அல்லது மாற்று சிந்தனையாக மார்க்சிய சிந்தனை அல்லது வெவ்வேறு விதமான தத்துவங்கள் என்றவற்றிற்கும் தமிழ் மரபு அறக்கட்டளை தளங்களை உருவாக்கி தந்திருக்கின்றது என்பதை கடந்த உரைகளின் வழியாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆக இன்று நாம் மீண்டும் வலியுறுத்தி கூற வேண்டும் என்றால், இன்று நாம் பார்க்க போகின்ற பார்வை என்பது கத்தோலிக்க சமயம் சார்ந்ததாக அமைகின்றது. இந்த தமிழ் நிலத்தில் உள்ள அது எவ்வாறு உள்வாங்கப்பட்டது என்பதை பற்றிய ஒரு பார்வையாக அமையவிருக்கின்றது. அதாவது ஐரோப்பாவில் தோன்றிய இந்த சமயம் என்பது தமிழக நிலப்பரப்புக்கு வரும்பொழுது அதன் செயல்பாடுகள் வெவ்வேறு விதமாக மாற்றம் கண்டு மக்களால் அவை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன.
இப்போது ஐரோப்பாவிலிருந்து வருகின்ற ஒரு கத்தோலிக்க சமயத்தை சார்ந்தவர் தமிழகத்தில் அது எவ்வாறு உள்வாங்கப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கும்போது நிச்சயமாக வியந்து போவார். ஒரு தேவாலயத்தில் இருக்கின்ற தோற்றம், ஒரு தேவாலய அமைப்பு, பிறகு இறைவனுக்கு மேரி மாதாவாக இருந்தாலும் சரி, வெவ்வேறு சின்னங்களுக்கு இருக்கின்ற மாற்றங்கள் என்பதில் அடிப்படையான மாற்றங்களை நாம் பார்க்கின்றோம். திருவிழாக்கள், பல்வேறு வகையான சடங்குகள் என்று இந்த பண்பாடு என்பது ஒரு கலவையாக மக்களின், இந்த நிலத்தில் வாழ்கின்ற மக்களின் பல்வேறு இயல்பான வாழ்க்கை செயல்பாடுகளையும் உள்வாங்கிக் கொண்டு ஒரு புதிய பரிமாணத்தை பெற்றிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தமிழக நிலப்பரப்பில் வேரூன்றி இருக்கின்ற சாதி என்கின்ற ஒரு கொள்கை, அது கிறிஸ்துவ சமயத்திலும் உள்வாங்கப்பட்டு அது தோன்றிய ஐரோப்பிய நிலத்தில் இல்லை என்றாலும் இன்று இங்கு தமிழகத்தில் அது மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றது என்பதையும் நாம் காண்கின்றோம். ஆக இவையெல்லாம் பற்றி நாம் பேச வேண்டும். நிறைய எழுதியிருக்கின்றார்கள், சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் நிறைய எழுதியிருக்கின்றார்கள், மிக மிக முக்கியமான ஆய்வுகள் அவையெல்லாம். அவற்றின் சில பகுதிகளை இன்று அவரது உரையில் அவர் குறிப்பிடுவார் என்று நினைக்கின்றேன். அத்தோடு புதிய புதிய தகவல்களையும் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில் வழங்குவார் என்று நான் கருதுகின்றேன். உங்களை இந்த நிகழ்ச்சியில் பேச அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய உரையினுடைய தலைப்பு ஏற்கனவே நீங்கள் அறிந்ததுதான், தமிழ் கத்தோலிக்கத்தில் பண்பாடு ஏற்றல் என்பது. இந்த உரையை நான் 3 பகுதிகளாக பகுத்துக் கொண்டுள்ளேன். முதலிலே கத்தோலிக்கம் பற்றிய ஒரு சுருக்கமான, மிக மிக சுருக்கமான ஓர் அறிமுகம். இரண்டாவது, பண்பாடு ஏற்றல் என்பதை பற்றிய ஒரு சுருக்கமான வரையறை. மூன்றாவதாக, இந்த பண்பாடு ஏற்றல் என்பது இவ்வாறெல்லாம் இந்த கத்தோலிக்க சமயத்திலே நிகழ்ந்திருக்கிறது என்பதை நான் கலாய்வில் கண்ட, கேட்ட, சேகரித்த தரவுகளின் அடிப்படையில் உங்களோடு பகிர்ந்து கொள்வது. இதுதான் என்னுடைய உரையினுடைய அமைப்பு. உலக சமய வரிசையில் ஒரு முக்கிய இடத்தை பெற்றுள்ள சமயங்களில் ஒன்று கிறிஸ்தவம். இது கிறிஸ்தவம் என்ற பொது அடையாளத்துக்குள் தனித்துவமான சில உட்பிரிவுகளை கொண்டது. இப்பிரிவுகளில் மரபு திரு அவை, ஆர்த்தடாக்ஸ் சர்ச், சீர்திருத்த திரு அவை, புராட்டஸ்டன்ட் சர்ச், கத்தோலிக்க திரு அவை என்ற 3ம் பரவலாக அறியப்பட்ட பிரிவுகள். இது போக வேற சில பிரிவுகள் இருக்கு. இந்த 3ம் மிக முக்கியமான பிரிவுகள். கத்தோலிக்கோஸ் என்ற கிரேக்க சொல்லின் அடிப்படையில் கத்தோலிக்கம் என்று பெயர் பெற்றுள்ள இச்சமயம் தன் பெயருக்கு முன்னால் ரோமன் என்ற அடைமொழியை பெற்று ரோமன் கத்தோலிக்கம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இதற்கு ஏற்றாற்போல் இதன் உலக தலைமை முந்தைய ரோம் நாட்டின் இத்தாலிய உள்ள வத்திகன் நகரில் உள்ளது. இதன் உலகத் தலைவரான போப் இங்குதான் வாழ்கிறார். இவர் இம்மண்ணுலகில் இயேசுவின் சார்பாளராக செயல்படுகிறார் என்பது இச்சமயத்தின் நம்பிக்கையாகும். விவிலியத்தின் நற்செய்தி ஏடுகளையும் திருத்தூதர் ஏடுகளையும் கன்னி மேரியையும் தன் வழிகாட்டியாக கத்தோலிக்கம் கொண்டுள்ளது. அத்துடன் உலக கத்தோலிக்க திரு அவையில் புனிதர்கள், ஆங்கிலத்தில் சொன்னால் செயின்ட்ஸ் என்ற பட்டம் வழங்கப்பட்டவர்களையும் இச்சமயத்திற்காக பாடுபட்டு வேத சாட்சி அல்லது மறைசாட்சி என்று கத்தோலிக்க திருவையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சிறப்பு நிலையை இச்சமயம் வழங்கியுள்ளது. மேற்கு ஐரோப்பிய நிலமானிய சமூக அமைப்புடன், ஃபியூடல் நிலமானிய சமூக அமைப்புடன் இணைந்து வளர்ந்த இச்சமயம் அதனை வளர்த்தெடுப்பதிலும், நிலமானியத்தை வளர்த்தெடுப்பதிலும் பங்காற்றியுள்ளது. தமிழ்நாட்டில் 16வது நூற்றாண்டில் முத்துக்குளித்துறையின் கடற்பகுதியில் போர்ச்சுகீசியரால் கத்தோலிக்கம் அறிமுகமானது. 17வது நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்து தமிழ்நாட்டின் உள்நாட்டு பகுதிகளிலும் பரவலாயிற்று.
இதன் அடிப்படையில் பார்த்தால் ஏறத்தாழ 5½ நூற்றாண்டு கால அளவுக்கும் சிறிது அதிகமான கால அளவு தமிழ் கத்தோலிக்கத்திற்கு உண்டு என்பது தெரிய வருகிறது. இது தமிழ் கத்தோலிக்கன்னு சொல்லலாமா? ஒரு வினா தோன்றலாம். ஏன்னு சொன்னால் கிறிஸ்தவம் ஒரு உலக மதம், சர்வதேச மதம் என்று சொல்லக்கூடிய ஒரு மத பிரிவு. இதை தமிழ் என்ற ஒரு அடைமொழியிட்டு தமிழ் கத்தோலிக்கம் என்று அடையாளப்படுத்துவது பொருத்தம்தானா என்கிற வினா எழலாம். ஏனெனில் யூத பண்பாட்டில் உருவாகி நம்ம சாதாரணமாக பெரும்பாலோர் நினைத்து கொண்டிருப்பது கிறிஸ்தவம் ஒரு ஐரோப்பிய சமயம் என்பது. ஆனால் உண்மையில் அது யூத பண்பாட்டில் உருவான சமயம். யூத பண்பாட்டில் உருவாகி ஐரோப்பாவில் பரவி வளர்ந்த சமயம் கத்தோலிக்கம். தமிழகத்தில் போர்ச்சுகீசிய காலனிவாதிகளால் அறிமுகப்படுத்தப்பட்டது. தமிழ் பேசக்கூடிய மக்கள் நிரம்பிய புதுச்சேரி, காரைக்கால் என்ற 2 பகுதிகளிலும் பிரெஞ்சு காலனிவாதிகளால் கத்தோலிக்கம் அறிமுகமானது. இவற்றின் அடிப்படையில் கத்தோலிக்கம் என்ற ஒரு சமயத்திற்கு தமிழ் கத்தோலிக்கம் என்ற ஒரு அடையாளம் உண்டா என்று வினா எழுந்தால் அது இயற்கையானதான். மேலும் 2ஆம் வத்திக்கான் 1962 1965 வரை உள்ள காலகட்டத்தில் இந்த உலக கத்தோலிக்க திரு அவையின் பரிந்துரைக்கு பின்னரே உலகமெங்கிலும் உள்ள கத்தோலிக்கர்கள் தத்தம் தாய்மொழியில் வழிபாடு நடத்தும் உரிமையை பெற்றார்கள். அதுவரை லத்தீன் மொழியே உலக கத்தோலிக்கர்களின் வழிபாட்டு மொழியாக விளங்கி வந்தது. ஒருவேளை தமிழ்நாட்டில் வாழும் தமிழர்களில் ஒரு பிரிவினர் இச்சமயத்தை தழுவியதன் அடிப்படையில் இவ்வாறு அழைக்கப்படலாம் என்றால் அது முழுமையானது அன்று. பெருவாரியான தமிழ் மக்களால் பின்பற்று வந்த இஸ்லாம் தமிழர்களின் ஒரு பிரிவினால் பின்பற்றப்பட்டு வந்தது. அதே போல சமணம், பௌத்தம் இவை 2ம் வடபுலத்தில், ஆஜீவகம் இவையெல்லாம் வடபுலத்தில் இங்கு வந்து அறிமுகமான சமயங்கள். கத்தோலிக்கத்தை தமிழ் கத்தோலிக்கம் என்று அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால் ஒரு செய்தியை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகின்றேன். தமிழ்நாட்டில் 3 சமய நெறிகள் இருக்கின்றன. இதுல 2 சமய நெறி தான் நமக்கு அழுத்தமாக தெரிய வரும். ஒன்று சைவம், மற்றொன்று வைணவம். இன்று இந்த 2 சமயங்களும் ஒன்றிணைக்கப்பட்டு இந்து என்கின்ற அடையாளம் சூட்டப்பட்டுள்ளது. ஆனால் சைவம், வைணவம் என்ற 2 சமயங்களின் எல்லைக்குள் வராமல் வேறு ஒரு சமய நெறி இருக்கின்றது. அதற்கு மக்களால் பெயரிடப்படவில்லை என்றாலும் ஆய்வாளர்களால் அது நாட்டார் சமயம் அல்லது நாட்டுப்புற சமயம் என்று பெயரிட்டு அழைக்கப்படுகின்றது. அப்ப நாட்டுப்புற சமயம் என்ற ஒன்றை கிறிஸ்தவர்களைப் போல, இஸ்லாமியர்களைப் போல ஒரு பிரிவினர் பின்பற்றி வருகிறார்களா என்றால் அது அப்படி அல்ல. பிறகு நாட்டுப்புற சமயம் அல்லது நாட்டார் சமயம் என்றால் என்ன என்று சொல்லும் பொழுது வேறொரு அறிவுஜீவிகள் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், இதை பாப்புலர் ஹிந்துயிசம், வெகுஜன இந்து மதம் என்று குறிப்பிடலாம் என்று சொல்கின்றார்கள். ஏனென்றால் கிறிஸ்தவத்தில் வெகுஜன கிறிஸ்தவம் என்றும் இஸ்லாத்தில் வெகுஜன இஸ்லாம் என்றும் சில கலைச்சொற்கள் புழங்குகின்றன. அதே போன்று வெகுஜன கத்தோலிக்கம் என்று அழைக்கலாமே, ஏன் தமிழ் கத்தோலிக்கம் என்று சொல்லலாம் என்றால், இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்று சொன்னால், தமிழர்களில் மிக பெரும்பாலோர் சைவர்களாக இருந்தாலும் வைணவர்களாக இருந்தாலும் அவர்கள் தமிழக நாட்டார் சமயத்தினுடைய தாக்கத்திற்கு ஆட்பட்டவர்கள். அந்த நாட்டார் தெய்வங்களை இந்த சைவ வைணவ சமயத்தின் நெறிமுறைகளுக்கு மாறுபட்ட முறையிலே வணங்கி
அதையும் தழுவி நிற்கின்றார்கள். இவ்வகையிலே பார்த்தால் தமிழ்நாட்டு சைவர்களும் தமிழ்நாட்டு வைணவர்களும் இரட்டை சமய வாழ்க்கை வாழ்கின்றார்கள் என்று சொல்லலாம். ஒரு பக்கம் அவர்கள் சைவர்களாக விளங்குகின்றார்கள், மற்றொரு பக்கம் நாட்டுப்புற சமயங்களை வணங்குபவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு பக்கம் வைணவர்களாக இருக்கின்றார்கள், மற்றொரு பக்கம் அவர்கள் நாட்டார் தெய்வங்களை வணங்குபவர்களாக இருக்கின்றார்கள். இந்த ஒரு பண்பு தமிழ்நாட்டிலே ஒரு தனித்துவமான சமய அடையாளம் என்று சொல்லலாம். ஆனால் இன்று இது மறைக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு உண்மை, அது தனியாக ஆராய வேண்டிய ஒன்று. இந்த வகையிலே கத்தோலிக்கத்தையும் நாம் இரட்டை சமய வாழ்க்கை என்கின்ற ஒரு அடையாளத்திற்குள் அடக்குவதற்கான சில கூறுகள் இருக்கின்றன. நாம் முதலிலேயே குறிப்பிட்டது போல கத்தோலிக்கம் என்று தனித்துவமான அடையாளங்களை கொண்ட ஒரு சமயம், அதில் ஐயப்பாடே இல்லை. அந்த கத்தோலிக்கர்கள் மற்றொரு பக்கம் அவர்கள் அந்த கத்தோலிக்க சமயத்தினிலிருந்து சற்று விலகுவது போன்ற ஒரு தோற்றத்தில் சில வழிபாட்டு நிறைகளை, சில நம்பிக்கைகளை கொண்டு விளங்குகின்றார்கள். இதுதான் நாம் சொல்லக்கூடிய தமிழ் அடையாளம் என்கின்ற ஒன்று. இதைத்தான் நாம் வெகுஜன கத்தோலிக்கம் என்றும் அழைக்கலாம். கத்தோலிக்கம் முறைப்படுத்தப்பட்ட ஒரு நிறுவன சமயமாக விளங்கினாலும் அதன் வழிபாட்டு முறைகள் சைவமும் வைணவமும் போன்று ஆகம விதி முறைகள் என்ற இறுக்கமான விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டவைதான். ஏனென்றால் கத்தோலிக்க திருவையாவானது சில நெறிமுறைகளை வழிபாட்டோடு இணைத்து வகுத்து கொடுத்துள்ளது. அவற்றை விட்டு இம்மியும் விலகாமல் நடப்பதுதான் ஒரு மெய்யான கத்தோலிக்கருடைய கடமை என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். என்றாலும் தம் வழிபாட்டு தலத்திற்கும் அதற்கு சற்று வெளியிலும் அந்த இறுக்கமான விதிமுறைகளிலிருந்து சற்று விலகி ஒரு நெகிழ்ச்சியான தன்மையுடன் இயங்குகின்றார்கள் என்பதும் உண்மை. இதுதான் தமிழ் கத்தோலிக்கம் என்ற அடையாளத்தை நாம் இடுவதற்கான காரணமாக அமைகின்றது. தமிழ்நாட்டில் அறிமுகமான கத்தோலிக்கமும் இத்தகைய நெகிழ்ச்சி தன்மையை கொண்டதாக தன்னை தகவமைத்துக் கொண்டுள்ளது. சராசரி கத்தோலிக்கர்களின் சமய வாழ்விலும் வாழ்க்கை வட்ட சடங்குகளிலும் மரபு வழி தொழில்களிலும் நம்பிக்கைகளிலும் இது வெளிப்படுகின்றது. இவை பெரும்பாலும் அடித்தள மக்களின் நாட்டார் சமய மரபுகளை உள்வாங்கியவை. ஒரு உண்மை நாம் புரிஞ்சுக்கணும், தொடக்கத்துல கத்தோலிக்கர்களாக மாறியவர்கள் அல்லது பின்னால் சீர்திருத்த கிறிஸ்தவ பிரிவை பின்பற்றியவர்கள மிக பெரும்பாலோர் தமிழ்நாட்டின் ஆதிக்க ஜாதியை சார்ந்தவர்கள் அல்லர். அவர்கள் இடைநிலை ஜாதியினராகவும் தீண்டாமை என்ற கொடுமைக்கு ஆட்பட்ட சாதியினராகவே பெருவாரியாக இருந்தார்கள். எனவே இவர்கள் கோவிலில் உள்ளே நுழைவதற்கு, அந்த வழிபாடுகளிலே கலந்து கொள்வதற்கு, அந்த வழிபாடை நிகழ்த்துவதற்கு உரிமை மறுக்கப்பட்டவர்கள். இன்று ஒன்றே ஒன்றில்தான் ஒரு மாற்றம் நேர்ந்திருக்கிறது. என்னென்று சொன்னால், கோயில் நுழைவு என்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. வடநாட்டில் கூட சில மாநிலங்கள்ல அந்த உரிமையும் கூட இன்றும் இல்லை. இவை பெரும்பாலும் அடித்தள மக்களின் நாட்டார் சமயங்களை உள்வாங்கிய நிலையிலே தமிழ் கத்தோலிக்கம் என்பது நாட்டார் சமய நெறியின் தாக்கத்திற்கு ஆட்பட்டதன் காரணமாக இப்படி ஒரு அடையாளத்தை இடுவதற்கு பொருத்தமாக இருக்கின்றது. சைவ வைணவ மரபுகளை சில உள்வாங்கி இருக்கின்றன, சில நாட்டார் மரபுகளை உள்வாங்கி இருக்கின்றன. அப்ப கூர்ந்து நோக்கினால் இவையும் கூட சைவ வைணவ சமயங்களால் உள்வாங்கப்பட்ட நாட்டார் சமய நெறிகளின் தாக்கத்திற்கும் அந்த நம்பிக்கைகளின் தாக்கத்திற்கும் ஆட்பட்டிருப்பது நமக்கு தெரிய வரும். இவ்வாறு ஐரோப்பியர் வாயிலாக இங்கு பரவிய கத்தோலிக்கம்
தமிழரின் சமய பண்பாட்டு வாழ்வில் சில மண் சார்ந்த வழிபாட்டு முறைகளை, மண் சார்ந்த நம்பிக்கைகளை உள்வாங்கி கொண்டுள்ளது. இதைத்தான் மானுடவியலாளருடைய மொழியிலே பண்பாடு ஏற்றல் என்று குறிப்பிடலாம். இப்ப நம்ம இந்த உரையினுடைய 2வது பகுதிக்கு வரோம். இது மிக சுருக்கமான ஒரு வரையறை தான். ஆங்கிலத்துல அக்கல்ச்சரேஷன் என்று குறிப்பிடுவது. இப்ப பண்பாடு ஏற்றல் என்ன என்று சொன்னால், அந்த வரையறைய அப்படி உங்களுக்கு படிச்சிருந்தேன். நேரடியான அல்லது மறைமுகமான தொடர்பு மூலம் தனிநபர் அல்லது குழு இன்னொரு பண்பாட்டு சிறப்பு பண்புகளை பெற்றுக்கொள்கிற நடைமுறையே பண்பாடு ஏற்றலாகும். அதாவது 2 சமயம் இருந்ததுன்னா, சமயங்கள் எல்லாம் பண்பாட்டுல ஒரு கூறு தான் நமக்கு தெரிஞ்சது. அப்போ ஒரு சமயம் ஒரு பண்பாட்டுக்குள்ள இருக்கு, இன்னொரு சமயம் இன்னொரு பண்பாட்டுக்குள்ள இருக்கு. இந்த 2 சமயங்களும் சமூக வாழ்விலே ஒரு பொதுவெளியிலே சந்திக்கொள்ளும் பொழுது, அதாவது சமயங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் சேர்ந்து வாழும் பொழுது, கலந்து உழைக்கும் பொழுது, கலந்து பழகும் பொழுது, அவர்கள் ஒரு சமயத்தினுடைய பண்பாட்டு கூறுகளை உள்வாங்கி கொள்வது தவிர்க்க இயலாத ஒன்று. அந்த வகையில கத்தோலிக்கம் என்பது தமிழ்நாட்டில் இந்த பண்பாடு ஏற்றல் என்பதை எவ்வாறு உள்வாங்கி இருக்கிறது என்பதை விளக்குவதுதான் இந்த உரையினுடைய 3வது பகுதி. இதுல கிட்டத்தட்ட என்னுடைய கலாய்வு இது பெரும்பாலும் ஒன்றிணைந்த திருநெல்வேலி மாவட்டம், இப்பொழுது தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி என்று 3 மாவட்டங்களாக செயல்படுகின்றது. இந்த மாவட்டங்கள்ல கிராமப்புற கத்தோலிக்க தேவாலயங்களிலும் சில புனித தலங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேவாலயங்களிலும் நடத்தப்பட்ட கலாய்வின் மூலம் சேரிக்கப்பட்ட தரவுகளை அடிப்படையாக கொண்டது. கிட்டத்தட்ட ஒரு 25 தரவுகள், அதை மட்டும் நான் சுருக்கி எடுத்திருக்கிறேன். இத அப்படியே உங்களிடம் பகிர்ந்து கொண்டால் அது குடுகுடுப்பைக்காரருடைய சட்டை போல அமைந்துவிடும். எனவே அவற்றை சில தலைப்புகளின் அடிப்படையிலே பகுத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஒன்று, தன்னை வருத்திக் கொள்ளல், தன்னைத்தானே வருத்திக் கொள்வது, துன்பப்படுத்திக் கொள்வது. இது 2வதாக பலன் அல்லது பயன் வேண்டுதல். நம்ம தெளிவான மொழியில சொன்னா உதவி வேண்டுதல். 3வதாக தீமையை போக்குதல் அல்லது தீமையிலிருந்து விடுபட விரும்புதல். 4வதாக மீண்டும் நிகழ்ச்சி காட்டுதல். ஆங்கிலத்துல என்ஆக்ட்மெண்ட் என்று சொல்வார்கள், மீண்டும் நிகழ்த்தி காட்டுதல். இந்த 4 தலைப்புகளாக பகுத்துக் கொண்டு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தன்னை வருத்தி கொள்ளல், அது தன்னைத்தானே வருத்தி கொள்வது. நம்ம பார்க்கிறோம் சில இடங்கள்ல சில வித்தை காட்டுபவர்கள் சாட்டையால தன்னுடைய முதுகில் தானே அடித்துக் கொண்டு அவர்கள் ஆடுவார்கள். இது அவர் தன்னைத்தானே வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலை. இதோட நோக்கம் என்னன்னா, இந்த உரிச்சான் வயிற்றை நிரப்புவதற்கு வழி இல்லாத நிலையில அவர் தன்னுடைய உடம்பை தானே சாட்டையால் அடித்து வருத்தி கொள்வதன் மூலம் மற்றவருடைய இரக்கத்தை பெற்று அந்த இரக்கத்தின் வெளிப்பாடாக அவர்கள் தரக்கூடிய சில்லறை காசுகளை பெற்று வாழ்க்கையை நடத்துவது. தன்னைத்தானே வருத்தி கொள்வது என்பது ஒரு இன்றும் கூட நாம் பார்க்கக்கூடிய ஒரு நிலை. ஆலன் டண்டீஸ் என்ற அமெரிக்க நாட்டார் காட்சியலாளர் இது குறித்து சொல்லும் பொழுது, இறைவனிடம் பலன் வேண்டக்கூடியவர்கள் இறைவனுக்காக தங்களுடைய வழிபாடுகளிலே தன்னைத்தானே வருத்தி கொள்ளக்கூடிய சில செயல்களை மேற்கொள்கின்றார்கள். இது ஏன் என்ற கேள்வியை எழுப்பி அவர் ஒரு விடையை சொல்கின்றார். குழந்தை தாயின் மீது அன்பாக இருக்கின்றது, தாய் குழந்தையின் மீது அன்பாக இருக்கின்றாள். ஆனால் ஒரு சிறு பிணக்கு
இருவருக்கும் இடையிலே தோன்றும் பொழுது சின்ன குழந்தை என்ன செய்கிறது என்று சொன்னால், நான் சாப்பிட மாட்டேன் போ என்று சொல்லிவிடும். அல்லது தன்னைத்தானே அடித்து கொண்டு அழத் தொடங்கும். இது குழந்தையினுடைய உளவியல்ல ஒரு கூறு. இது உணவு உண்ண மறுப்பதின் வாயிலாக, தன்னுடைய உடலை தானே வருத்திக் கொள்வதின் வாயிலாக அது தாயினுடைய இரக்கத்தை பெற்று தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள முனைகிறது என்று அவர் சொல்வார். இறைவனிடம் வழிபாடு நடத்தக்கூடிய எந்த சமயமாக இருந்தாலும், இந்த சமயம் அந்த சமயம் இல்ல, எல்லா சமயத்தையும் சேர்ந்த மனிதர்கள் அந்தந்த சமய நெறிகளுக்கு பெரும்பாலும் உட்பட்டோ சில நேரங்களில் சற்று விலகி நின்றோ தங்களுடைய நாட்டின் பண்பாட்டு சூழலுக்கு ஏற்ப தம்மை வருத்திக் கொள்கின்றார்கள். அவ்வாறு வருத்திக் கொள்ளுதல் என்பது தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு சைவம் வைணவம் இரண்டிலும் காணக்கூடிய ஒன்று. இப்ப எப்படிலாம் வருத்திக் கொள்வாங்க என்று கேட்டால், வசனம் இருத்தல் என்று சொல்வார்கள். அதாவது புண்ணிய தலங்கள் என்று சொல்லக்கூடிய கோவில்ல போய் 4-5 நாட்கள் அல்லது ஒரு மண்டலம் 41 நாட்கள் அல்லது 21 நாட்கள் 7 நாட்கள் என்று சில குறிப்பிட்ட நாட்கள் அங்கேயே தங்கி அங்கே மிக சுவை குறைந்த உணவை உண்டு உறங்கக்கூடிய நேரம், உண்ணக்கூடிய சிறிது நேரம் தவிர மீதி நேரங்கள் எல்லாம் அந்த இறைவனை தியானித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை. இத வசனம் இருத்தல் என்று குறிப்பிடுவார்கள். இப்போ திருச்செந்தூர் முருகன் கோயில எடுத்துக்கிட்டோம்னா, இந்த கந்தர் சஷ்டி என்கின்ற அந்த விழாவுக்கு முன்பால் 7 நாட்கள் விரதம் இருப்பவர்கள் அந்த கோவில் பிரகாரங்களிலேயே தங்கி அவர்கள் வாழ்வார்கள். இது வசனம் இருத்தல் என்று சொல்லப்படும். இன்னொன்று மொட்டையடித்தல். தலையினுடைய முடியை கத்தியினால் வலித்து எடுத்து நிறுத்தல். இது மொட்டையடித்தல் எப்படி ஒரு வருத்தி கொள்ளுதல் என்று சொன்னால், நம்ம தமிழ்நாட்டினுடைய வரலாறை பார்க்கும் பொழுது இந்த மொட்டையடித்தல் என்பது தமிழகத்தினுடைய தொன்மையான தண்டனை முறைகளுள் ஒன்றாக இருந்திருக்கின்றது. குற்றம் செய்வதற்கு வழங்கப்பட்ட தண்டனைகள் ஒன்றாக பல கதை பாடல்களிலும் சில வரலாற்று நூல்களிலும் பார்க்கக்கூடியது அவர்கள் தலையை மழித்து கொள்ளல். அப்புறம் காதுல வாளி போடுதல், கடுக்கன் போடுதல், காது குத்துன்னு சொல்றோம் இல்லையா, அது காதுல ஒரு கூர்மையான கருவியினால துளை போட்டு ஒரு கடுக்கனை அணிதல். பாத யாத்திரை செய்தல், நடந்தே செல்லுதல், நீண்ட தூரத்துக்கு காலையிலிருந்து மாலை வரை நடப்பது, சிறிது ஓய்வெடுப்பது, நடப்பது, அந்த போகிற பாதையிலேயே உணவு உட்கொள்வது என்று அவர்கள் இரவும் பகலுமாக நடந்து சென்று ஊன் உறக்கம் இரண்டும் மிக வழக்கமான முறையிலே இல்லாமல் குறைத்து கொண்டு நடந்து செல்வது. இத பாத யாத்திரை என்று சொல்லுவோம். அப்புறம் ஒரு நேரம் மட்டும் உணவு உள்ளது அல்லது புலால் உணவை உண்பவர்கள் அதை புறக்கணித்தல். இது போல தன்னை வருத்தி கொண்டு, இந்த வருத்தி கொள்வதன் மூலமாக இறைவனுடைய கவனத்தை ஈர்த்து இறைவனிடமிருந்து பலனை பெற்றுக் கொள்ளலாம் என்பது ஒரு நம்பிக்கை. இது தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய ஒன்று. இந்த புதிதாக கத்தோலிக்கத்தை தழுவியவர்களிடம் இந்த கூறுகள் இருப்பதை நாம் பார்க்கலாம். உதாரணமாக இதை அவர்கள் கத்தோலிக்க மொழியில சொன்னால் ஒருத்தல் என்பது ஒரு அருமையான தமிழ் வார்த்தை. ஒருத்தாருக்கு ஒரு நாள இன்பம் என்பது திருக்குறள். அந்த ஒருத்தல், தன்னைத்தானே துன்புறுத்தி கொள்ளுதல், வருத்தி கொள்ளுதல். அப்படி வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு முறை இருக்கு. இப்போ
தோமையார், செயின்ட் தாமஸ் என்று ஆங்கிலத்துல சொல்லக்கூடிய இயேசுவனுடைய நேரடி சீடர்கள்ல ஒருவர். அவரை தமிழ்நாட்டு மரபுல தோமையார் என்று செல்லமாக அழைப்பார்கள் உரிமையின் அடிப்படையில. புன்னைக்காயில் என்ற ஒரு பழமையான கடற்கரை சிற்றூருக்கு அருகில தோமையார் சகாலம் தங்கியிருந்தார் என்று வாய்மொழி பாரம்பரியங்கள் கூறுகின்றன. அங்கு தோமையாருக்கு என்று ஒரு ஒரு சிற்றாலயம் இருக்கின்றது. அங்க 21 நாள் 41 நாட்கள் தங்கி வாழ்வது, அல்லது புளியம்பட்டி அந்தோணியார் கோவில்ல 21 நாள் 41 நாள் தங்கி வீட்டில் இருக்கிற மாதிரி வசதிகள் இல்லாத ஒரு சூழலை வலியை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து இறைவனை தியானித்து பலனடையக்கூடிய ஒரு முயற்சி, இந்த தன்னை வருத்திக் கொள்ளல் ஒரு அங்கம் என்று சொன்னால் அது தமிழ் கத்தோலிக்கரிடம் இருக்கின்றது. அதே போல முட்டையெடுத்தல் என்பதை வேறு ஒரு முறையில அவர்கள் பட்டம் வைத்தல் என்று சொல்கின்றார்கள். பட்டம் வைத்தல் என்று சொன்னால் தலை முடியை நடுப்பகுதியை பூரா மழித்து விட்டு சுற்றுப்பகுதியை விட்டு விடுவது. இதுல 2 வகையான பட்டம் இருக்கு. அந்தோணியார் பட்டம், சவேரியார் பட்டம் என்கின்ற 2 பட்டம். சவேரியார் பட்டம் கொஞ்சம் அகலமா இருக்கும் அந்த முடி. அந்தோணியார் பட்டம் கொஞ்சம் அகலம் குறைவாக இருக்கும். இது பார்ப்பதற்கு ஒரு வினோதமாக இருக்கும். ஆனால் இந்த பட்டத்தை வைத்து அதன் மூலமாக இறைவனை ஈர்க்கக்கூடிய ஒரு கருத்து நிலை இதுல மறைஞ்சிருக்கதா பூசலாம். அதே போல வாளி ஊறுதல் என்று காதுல கடுக்கன் போன்ற ஒரு கம்பியை குத்தி கொள்ளுதல். அதே போல திருயாத்திரை செல்லல், வேளாங்கண்ணிக்கு அல்லது வேறு சில புனிதர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களுக்கு அல்லது புனிதர்களின் பெயரால் உருவாக்கப்பட்ட தலங்களுக்கு கால்நடையாக செல்லுதல், அது திருயாத்திரை என்று அழைக்கப்படுவது. அப்புறம் உணவு உண்பது, ஒரு நேர உணவாக உண்பது, இறைச்சி உணவை புறக்கணிப்பது, சுத்த போசனம் என்கின்ற ஒரு நிலையை மேற்கொண்டு மிக சுவையான உணவுகளை எல்லாம் புறக்கணிப்பது, சில நாட்கள் உண்ணாது இருப்பது, இவையெல்லாம் இவர்களிடம் இருக்கின்றன. சைவரிடம் இருக்கின்றது, வைணவரிடம் இருக்கின்றது. இன்னொரு பக்கம் இதெல்லாம் யாரால மேற்கொள்ளப்படுகிறது சொன்னால் ஒரு குறிப்பிட்ட கத்தோலிக்கரால் மேற்கொள்ளப்படுகின்றது. அவருடைய ஒரு குறையை போக்குவதற்கு அவர் இந்தந்த வகைகள் எல்லாம் வசனம் இருத்தல், முட்டையடித்தல், வாலிபூறுதல், திருயாத்திரை செல்லல், அல்லது தேவாலயத்திலே தங்குதல், ஒரு நேரம் மட்டும் உணவு உட்கொள்ளுதல், இறைச்சி உணவை தவிர்த்தல், இந்த நிலைகளின் மூலமாக அவர் தன்னை வருத்திக் கொள்கின்றார். இன்னொரு ஒன்று இருக்கு, என்னன்னு கேட்டா ஊர் பொது நலனுக்காக ஊர் மக்கள் எல்லோரும் கூடி தம்மை தாமே வருத்திக் கொள்ளுதல். இது எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா செழிப்பான நிலப்பகுதிகள்ல பார்க்க முடியாது. இந்த கரிசல் காடு என்று சொல்லக்கூடிய வானம் பார்த்த பூமி என்று அழைக்கப்படக்கூடிய மலைமறைவு பிரதேசங்கள்ல இது அதிகமாக காணப்படும். அங்கு என்ன செய்வார்கள் என்று சொன்னால், கொங்கு நாட்டுல திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கரிசல் பகுதியில, விருதுநகர் மாவட்டத்தினுடைய கரிசல் பகுதியில என்ன செய்வார்கள் என்றால், வீடு வீடாக சென்று அவர்கள் சோரை யாசகமாக பிச்சையாக எடுத்து வருவார்கள். பிச்சை எடுப்பது என்பது ஒரு இழிவான செயல். ஆனால் இங்கு ஊரில் உள்ள சிறுவர்கள் அல்லது பெண் குழந்தைகள் எல்லாம் கூட்டமாக சென்று வீடு வீடாக சென்று சோரை யாசகமாக பெறுவார்கள். சில ஊர்களில் தானியங்களை யாசகமாக பெறுவார்கள். இவற்றை தானியமாக பெற்றால் எல்லா வகை தானியங்களையும் அரைத்து ஒரே மாவாக ஆக்கி அத உப்பு இல்லாம காய்ச்சி குடிப்பது. உப்பு இல்லாம காய்ச்சுவது எதற்கு? உப்பு என்பது சுவையூட்டக்கூடிய பொருள்.
அப்ப சுவையூட்டக்கூடிய உப்பை துறப்பது என்பது தன்னை வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலையினுடைய வெளிப்பாடு. உப்பில்லாத கஞ்சியாக காய்ச்சி அதை ஊரவர்கள் எல்லாம் பகிர்ந்து உண்பார்கள். இது இன்றும் கூட கரிசல பகுதிகளில் நடக்கக்கூடிய ஒரு சடங்கு. மலைக்கஞ்சி எடுத்தல் அல்லது மலைச்சோறு எடுத்தல் என்று இது அழைக்கப்படும். இப்போ கீழவைப்பாறு என்ற ஒரு கடற்கரை கிராமத்துல சிறுவர்கள் பாடக்கூடிய பாடல் ஒன்றை எதிர்பாராத முறையில சேரிக்க நேர்ந்தது. அந்த ஊர்ல நான் போன அன்றைக்கு மலைச்சோறு எடுத்தார்கள். அப்ப அதுக்குன்னு ஒரு பாடலை பாடினாங்க. எங்க காட்டுக்கும் பெய்யும் மழை, எருக்கலங்காட்டுக்கும் பெய்யும் மழை என்று அந்த பாடல் தொடங்கும். எங்க காட்டுக்கும் பெய்யும் மழை, எருக்கலங்காட்டுக்கும் பெய்யும் மழை. சோளத்து பெண்டுகளா சோத்துக்கு அழுகுறாங்களாம். மழை பெய்யனால சோறு உடைக்காம அழுகுறாங்க. சோளத்து பெண்டுகளா சோத்துக்கு அழுகுறாங்களாம். சோறு போடங்காத்தோ, அது அவங்க ரொம்ப அழகா ஒரு ஒரு ஒத்திசையோடு சொல்வார்கள். சோளத்து பெண்டுகளா சோத்து கழுவுறான், சோறு போடங்காத்தோ சோறு என்று ஒவ்வொரு வீட்டு முன்னால் நின்றும் அவர்கள் கூவுவார்கள். வீட்டுக்காரர்கள் கொஞ்சம் சோறை கொண்டுவார்கள். இது கடல் கிராமங்கள் என்ன நடக்கும்னு கேட்டா, இந்த தானியங்களாக எடுத்துக்கொண்டு வந்து அவற்றை ஊர் கூடி கஞ்சியாக காய்ச்சி எல்லாரும் ஒரு மடக்கு குடிப்பார்கள், உப்பில்லாத கஞ்சியா. ஆனா இங்க என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா, அங்குள்ள தேவாலயத்திற்கு அந்த எல்லா சோறையும் மொத்தமாக கொண்டு போய் அங்குள்ள பங்குக்குரு அந்த சோறை மந்திரித்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க எல்லோரும் உண்டு திரும்புவார்கள். அப்ப இதற்கு முன்னால் மலைச்சோறு எடுத்துக் கொண்டிருந்தவர்கள் மழை இல்லாத பொழுது மலைச்சோறு எடுக்க வேண்டியிருக்கு. ஆனா மலைச்சோறு எடுக்கும் பொழுது அவர்கள் பழைய சமய மரபுக்குள்ள நுழைய முடியாது. அப்ப அதனால என்ன பண்றாங்க, எடுத்து வந்த சோறை வந்து கத்தோலிக்க குரு வந்து மந்திரித்து கொடுக்க அந்த சோறை ஊர் முழுக்க பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். அப்புறம் இரண்டாவது பலன் வேண்டுதல், உதவி வேண்டுதல் சொல்லிடலாம். இந்த பலன்கள்ல மிக முக்கியமான எல்லா சமயங்களுமே இருக்கக்கூடிய ஒன்று என்னன்னா, குழந்தை பேரு வேண்டுதல். முதல் படியாக குழந்தை பேர் வேண்டுதல், பிறகு நோய்களை போக்குதல், பிறகு வளம் வேண்டுதல், அது நில வளம் அல்லது தானிய வளம், பொருள் வளம், அப்படி வளம் வேண்டுதல். இதற்காக அவர்கள் என்னென்ன செயல்களை மேற்கொள்கின்றார்கள் என்று சொன்னால், சங்கர கோயில் ஒரு ஊர் இருக்கு இன்னைக்கு தென்காசி மாவட்டத்தில். அந்த சங்கர கோயில் பகுதியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, கோவிலுக்கு அல்லது வேறு சில கோயில்களுக்கும் மடிப்பீச்சை எடுத்தல் என்ற ஒரு சடங்கை குழந்தை பேர் இல்லாத பெண்கள் மேற்கொள்வார்கள். திருமணமாகி சில ஆண்டுகள் கழித்தும் குழந்தை பேர் இல்லை என்று சொல்லும் பொழுது அவர்கள் மடிப்பிச்சை எடுப்பார்கள். அது பிச்சை எடுத்தல் நமக்கு தெரியும். அதே மடிப்பிச்சை எடுத்தல் என்று சொன்னால், பிச்சை எடுப்பவருக்கு என்று கூட சில உடைமைகள் உண்டு. ஏன்னா அப்படின்னு கேட்டா, ஒரு மண் சட்டி வச்சிருப்பாரு அல்லது ஒரு அலுமினிய பாத்திரம் வச்சிருப்பாரு. அதுல போய் அம்மா தாயின்னு கேட்டு சோறையோ அரிசியோ பெற்றுக்கொண்டு அவர் திரும்புவார். ஆனால் மடிப்பிச்சை எடுப்பது என்பது பிச்சை இன்னும் கொஞ்சம் இழிவானது. அவருக்கு ஒரு மண்கலையும் கூட உரிமை கிடையாது. அதனால தன்னுடைய முந்தானையே ஒரு பாத்திரமா வைத்து அந்த முந்தானைய விரிச்சு நீட்டி அதுல அரிசியோ காசையோ பெற்றுக்கொள்வது மடிப்பிச்சை எடுப்பார். இன்று கூட கிராமப்புறத்துல பெண்களுக்கிடையே சண்டை நடக்கும் பொழுது, நீ விளங்க மாட்டேன்னு சாப்பிடும் பொழுது ஒரு பெண் என்ன சொல்லுவானா, நீ மடிப்பிச்சை எடுப்பேன்னு சொல்லுவாங்க. அதாவது பிச்சை எடுப்பதற்கு பாத்திரம் கூட இல்லாத இன்னும் இழிவான ஒரு ஏற்புடைய வாழ்க்கை என்பதற்காக மடிப்பிச்சை சொல்லப்படும். என் குழந்தை பேர் இல்லாதவர் தன்னுடைய குறையை போக்கிக் கொள்வதற்கு தன்னுடைய முந்தானை விரித்துக் கொண்டு வீடு வீடாக சென்று, நான் சங்கரநாயனார் கோயிலுக்கு அல்லது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு அல்லது இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு நான் மடிப்பிச்சை எடுக்கிறேன் என்று
சொல்லி கேட்பார்கள். அப்படி கேட்கும் பொழுது கேட்கலாம். அப்படி கேட்கும் பொழுது யாரும் மறுக்க மாட்டார்கள். அரிசியோ காசோ போடுவார்கள். அப்படி பெற்று வந்த காசையும் அரிசியும் கொண்டு வந்து கோவில்ல உண்டியல்ல போட்டு விடுவார்கள். அது கோவில் உண்டியல்ல போட்டுருவாங்க. அல்லது அந்த அரிசி அங்கு விநியோகம் பண்ணி விடுவார்கள், பிச்சைக்காரர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். அது இப்ப இங்கேயும் அப்படி இருக்கு. அந்தோணியாருக்கு மடிப்பிச்சை எடுப்பாங்க. அது ஒரு கட்டத்துல மடிப்பிச்சை எடுக்கணும். ஆனா மடிப்பிச்சை எடுக்கிறது ரொம்ப இழிவா இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இப்ப 2 சமயத்திலும் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு தாம்பாளத்தை வச்சு அதுல ஒரு முருகனுடைய முருகனுடைய வேலையோ அல்லது படத்தையோ வைத்து அதுல காசை வாங்கி அதை கொண்டு போய் கொடுத்து விடுவார்கள். கோயில கொண்டு போய் கொடுத்துருவாங்க கோயிலுக்கு. இப்படி அந்தோணியருக்கு மடிப்பிச்சை எடுத்ததை பற்றி பாடக்கூடிய தாலாட்டு பாடல்கள் நமக்கு கிடைக்கின்றன. ஒரு எப்படியெல்லாம் நான் தவம் இருந்து உன்னை பெற்றேன் என்று தாய் கூறுவதாக வரக்கூடிய பகுதியில அந்தோணியருக்காக நான் மடிப்பிச்சை எடுத்தேன் என்று மடிப்பிச்சை எடுத்தல். இன்னொன்று, நேரங்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, குழந்தைகள் முழு வளர்ச்சி அடைவதற்கு முன்னாலேயே குறைப்பிரசவம் ஆகிவிடும். அப்படி ஒரு குறைப்பிரசவம் நிகழ்ந்து விட்டால் மீண்டும் அந்த பெண் கருவுறும் பொழுது அவள் மீண்டும் குறைப்பிரசவத்திற்கு ஆளாகிவிடக் கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தினால என்ன செய்வார்கள் என்றால், வயிற்றுல எண்ணெய் பூசுவார்கள். ஆனா எண்ணெய் பூசுறோம்னா நீங்க என்ன நினைச்சு விடக்கூடாதுன்னா, ஏதோ வீட்டில் இருக்கக்கூடிய நல்லெண்ணெய் தேங்காய் எடுத்து வயிற்றுல தடவி கொள்றாங்கன்னு அல்ல. இது என்னன்னு கேட்டா, சில குருக்கள் அல்லது புனிதர்கள் அல்லது கன்னியர்கள் இவர்களுடைய கல்லறையை மிகவும் ஆற்றல் வாய்ந்த கல்லறை, அற்புத செயல்கள் ஆற்றக்கூடிய கல்லறை என்ற நம்பிக்கை உண்டு. அப்படி உள்ள கல்லறைகளுக்கு சென்று வீட்டில இருந்து ஒரு சீசா நல்லெண்ணெய கொண்டு போய் அத அந்த கல்லறையின் மீது ஊற்றி அத அப்படியே வலித்து எடுத்து கொண்டு வந்து அந்த கருவுற்ற பெண்ணினுடைய வயிற்றிலே தடவுவார்கள். இது எப்படின்னு கேட்டா, அந்த எண்ணெய்க்கு ஒரு மந்திர ஆற்றல் இருப்பதாக கருதுகின்றார்கள். அப்ப அந்த மந்திர ஆற்றலின் மூலம் அந்த கருவுற்ற பெண் மீண்டும் கருச்சிதைவுக்கு ஆளாக மாட்டாள் என்கின்ற நம்பிக்கையில அந்த எண்ணெய் பேசுதல் என்கின்ற உண்டு. நோய் போக்குதல் கூட இது உண்டு, பயன் உண்டு. நோய் போக்கணும்னா அந்த எண்ணெய் கொண்டு வந்து தேய்ப்பது. கோவில்ல குத்து விளக்கு இருக்கும், கத்தோலிக்க ஆலயங்கள். அந்த ஆலயங்கள்ல எண்ணெய் ஊற்றி திரி எரிந்து கொண்டிருக்கும். வீட்டுல இருந்து கொஞ்சம் எண்ணெய் கொண்டு போய் அதுல விட்டு எரிய வச்சுட்டு அந்த எண்ணெயை திரும்பவும் கொஞ்சம் வலிச்சு எடுத்து கொண்டு வந்து அதை நோயிற்றோருக்கு பூசினா அவருடைய நோய் தீரும் என்பது ஒரு. அந்த எண்ணெயை அவர்கள் தங்களுடைய நோயை போக்குவதற்கான மந்திராற்றலுடைய எண்ணெய் என்று நம்பக்கூடிய ஒன்றை நாம் பார்க்கின்றோம். இன்னும் சில இதுல அந்த குழந்தை பிறந்து ஒரு வயதை கடப்பதற்கு முன்னாலேயே இறந்து போய்விடலாம். இப்ப அடுத்த குழந்தை பிறந்த பொழுது இந்திய குழந்தையை போன்ற ஒரு நிலை இதற்கு வந்துவிடக்கூடாது என்ற அச்சத்தினால அந்த குழந்தைய விற்று கொடுப்பார்கள். அது விற்கிறது. ஆனா முன்னக்கூட்டியே யார் வாங்குறதுன்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அதை விற்று அந்த விற்று வந்த காசை கோயில் உண்டியல போடுவாங்க. சில நேரங்கள்ல சப்பரம் உலா வரும் பொழுது அந்த சப்பரத்தோட உண்டியல் வரும்.
அந்த உண்டியல்ல போட்டு விடுவார்கள். இப்ப இந்த குழந்தை வந்து இவருடைய குழந்தை இல்லை, அது மாதாவுடைய குழந்தை. அங்கிருந்து விலக்கி இவர்கள் வாங்கி இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையில விற்று கொடுத்தல் என்கின்ற ஒன்று உண்டு. இன்னொரு முக்கியமானது என்னன்னா, முதற் பலனை கொடுத்தல். வீட்டுல ஒரு பசுமாடு வளர்த்தாங்கன்னா, பசு கன்று போட்டது என்று சொன்னால் அந்த பசு கொடுக்கக்கூடிய பால் வளமையாக நிறைய பால் சுரக்க வேண்டும் என்கிற நிலையில அதை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா தேவாலயத்துல காணிக்கையாக கொடுப்பார்கள். அல்லது குருக்கள் புனிதருடைய கல்லறை இருந்ததுன்னா அந்த கல்லறையில நாட்டப்பட்டிருக்கக்கூடிய சிலுவையின் மீது அந்த பாலை ஊற்றுவார்கள். இப்போ உங்களுக்கு நீங்க புரிஞ்சிருப்பீங்க, அதாவது ஒரு உருவத்தின் மீது சுரூபத்தின் மீது பாலை ஊற்றுவது என்பது சைவ வைணவருடைய பழக்கம். இங்க கத்தோலிக்கர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா அதே பழக்கத்தை இவர்களும் பின்பற்றுகின்றார்கள். அந்த பாலை ஒரு பாத்திரத்துல பிடிச்சு எடுத்துட்டு போய் அதையும் ஒரு புனித பொருளாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை. இப்ப இது சைவம் வைணவத்தை பார்த்து செஞ்சதா அப்படி சொன்னா அவங்க ஒரு பதில் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டா, விவிலியத்துல பழைய ஏற்பாடுல பல இடங்கள்ல முதற் பலனை காணிக்கையாக கொடுத்ததை பற்றிய பதிவுகள் இருக்கின்றன. வேளாண்மையில கிடைக்கக்கூடிய பலனை முதற் பலனை காணிக்கையாக கொடுத்ததை பற்றிய பதிவுகள் இருக்கின்றன. ஒரு ஆகமத்துல விறகு காணிக்கையாக கொடுத்ததை பற்றி கூட பதிவு இருக்கு. விறகு வந்து கோயிலுக்கு காணிக்கையாக கொடுத்ததை பற்றிய பதிவு இருக்கின்றது. அப்ப இதற்கு ஒரு விவிலிய சான்று இருக்கின்றது. அதாவது விளைந்த தானியம், காய்கறி, பசுமாட்டினுடைய முதற்பால், அதன் பிறகு விறகு, இதையெல்லாம் காணிக்கையாக கொடுப்பது என்பதற்கு என்ன ஒரு சான்று இருக்கிறது சொன்னால் விவிலிய சான்று இருக்கின்றது. எனவே இவர்கள் செய்யக்கூடியது என்பது சைவ வைணவ சமயத்தினுடைய அந்த முறை அல்ல. இதற்கு கத்தோலிக்க புனித நூலுடைய ஒரு அங்கீகாரம் இருக்கிறது என்பதை காட்டக்கூடியதாக இது அமைகின்றது. இந்த முதற் பலனை கொடுத்தல். இன்னொன்று சூறை விடுதல் அல்லது சூறை வீசுதல் என்பது. இந்த சூரியங்கிற வார்த்தை நமக்கு நம்ம சமூக ரொம்ப பழகி போன ஒரு வார்த்தையாக போட்டு சூறையாடுதல் என்று ஒரு கடைய ஒரு பொருளை ஒரு 10 குண்டாக்கள் வந்து அதை சூறையாடி விடுவார்கள். சூறையாடுதல் என்கின்ற ஒரு நிலை. இந்த சூறை விடுதல் கேட்டா கோவில் திருவிழாக்கள்ல அந்த சப்புரம் அல்லது தேருக்கு முன்னாடி பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, மிளகாய் பயிரிடக்கூடிய கிராமமா இருந்தா அந்த மிளகாய் வற்றல் இதை கொண்டு வந்து ஆகாயத்துல வீசுவாங்க. அது கீழே விழும். அதை பொறுக்கிக் கொள்வார்கள். அந்த இந்த சூறையிடுதல் என்பது ஒரு செழிப்பினுடைய அடையாளம். அது நிறைய இருக்கு. அதை அப்படி வீசி செதற விட்டா அது எல்லாருக்கும் போய் கிடைக்கும். அந்த சூறையிடுதல் என்பது இன்றைக்கும் கூட தேரோட்டம் நிகழக்கூடிய சில கத்தோலிக்க தேவாலயங்களிலே இருக்கின்றன. சூறையிடுதல் என்கின்ற ஒரு நிலை. அதே போல கரும்பு தொட்டில் எடுத்தல். ஒரு 4-5 கரும்பை சேர்த்து ஒரு கட்டா கட்டிடுது. அதை வந்து கணவனும் மனைவியாக சுமந்து செல்வது. அது நமக்கு தெரியும், கரும்பினுடைய அடிப்பகுதி கனமா இருக்கும், நுனிப்பகுதி வந்து கொஞ்சம் எடை குறைவாக இருக்கும். அதனால எடை குறைவான அந்த பகுதியை மனைவி சுமக்க, எடை அதிகமான அந்த பகுதியை வந்து கணவன் சுமக்க, நடுவுல ஒரு தொட்டில் கட்டி அந்த தொட்டில்ல ஒரு மரப்பாச்சி பொம்மைய போட்டு அந்த கோவிலை சுற்றி வந்து அந்த கரும்பு கட்டை வந்து அந்த கோவிலுக்கு காணிக்கா போட்டுருவாங்க. அப்போ நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இப்படி கரும்பு காணிக்கா கொடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட 2 வண்டி அல்லது 1 லாரி கரும்பு சேர்ந்துடும் அந்த கோவிலை பொறுத்தளவுக்கு. அது கோவிலுடைய சொத்தாக மாறிவிடும். அது ஏலம் போட்டு விடுவாங்க. சரி, இப்படி கரும்பு தொட்டியில் சுமந்தவர்களுக்கு குழந்தை பேர் வாய்க்க பெற்றால் அடுத்த ஆண்டு திருவிழாவிலே அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஒரு இதே போல ஒரு தொட்டில செய்து மரப்பாச்சி பொம்மைக்கு போலாக உயிரோடு உள்ள அந்த குழந்தை இருக்க அந்த குழந்தைய அந்த தொட்டில போட்டு கணவன் மனைவியாக சுமந்து வருவார்கள். இது கரும்பு தொட்டில் சுமத்தல். இது சைவ நாட்டார் தெய்வ கோயில்களையும் நடக்கு, இன்னொரு பக்கம் கத்தோலிக்க ஆலயங்களையும் நடக்கக்கூடிய ஒன்று.
இன்னொன்று அசனம் கொடுத்தல். அசனம் என்பது பயன்கீழ் கணக்கு நூல் ஒன்றில் சோறு உணவுங்கிற பொருள்ல வருது. இப்ப அசனம் கொடுத்தல்னா உணவு கொடுத்தல் அல்லது சோறு கொடுத்தல் என்று கொள்ளலாம். இது கோயில்ல உணவு சமைத்து எல்லாருக்கும் பயந்து கொடுத்தல். சில பேர் வெறும் சோறு மட்டும் சமைப்பாங்க. சில பேர் பழைய நாட்டார் சமய மரபுப்படி அவர்கள் ஆடு வெட்டுவார்கள். இந்த ஆடு வெட்டுவது என்பது கத்தோலிக்க இறையியல் கோட்பாட்டுக்கு நேர் முரணானது. என்று சொன்னால் பழைய ஏற்பாடுல உயிர்ப்பலி பத்தி பதிவுகள் இருக்கும். ஆனால் இறுதி உயிர்ப்பலி என்பது இயேசு. இயேசுவோட உயிர்ப்பலி முடிஞ்சிருது. இறுதி உயிர்ப்பலி இயேசுநாதர் தான். எனவே இப்பொழுது உயிர்ப்பலி கொடுப்பது என்பது அந்த சமய மரபை மீறுவதாக ஆகும். ஆனா இந்த சமயத்தை தழுவியவர்கள் யாருன்னா உயிர்ப்பலியை கொடுத்துக்கிட்டு இருந்த மக்கள் தான் இந்த சமயத்தை தழுவி இருக்கிறாங்க. அதனால பலி கொடுக்காத ஒரு வழிபாடு அவர்களை பொறுத்தளவுக்கு வழிபாடு அல்ல. ஆனா அந்த வழிபாட்டு முறை ஏற்றுக்கொண்டால் கத்தோலிக்க இறையியல் கோட்பாட்டுக்கு முரணாக இருக்கும். அப்ப இதற்கு ஒரு வழிமுறை கண்டிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டா, கோயில்ல ஒரு கிணறு இருக்கும், தீர்த்த கிணறுன்னு சொல்லுவாங்க பிள்ளைங்கள. அந்த தீர்த்த கிணறுல தண்ணி எடுத்து ஆடை குளிப்பாட்டி கோவிலை 3 முறை சுற்றி வருவார்கள். இந்த சுத்தி வருதுங்கிறதே ஒரு தண்டனை தான். என் காலை சுத்த சொல்ல வச்சிருவேன்னு சொல்லுவான். ஏன் அவனே சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லுவான் பேச்சு உலகில சுத்துதல். அந்த ஆடோடு சுற்றி ஆலயத்திற்கு வெளியே ஆடை பலி கொடுத்துருவார்கள். ஆலயத்துக்கு வெளியே அந்த ஆடை பலி கொடுத்துருவாங்க. இது அந்த நடந்ததாக இருக்காது. அதை வச்சு கறி வச்சு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்ற பாகுபாடு இல்லாம எல்லாருக்கும் அந்த இறைச்சி உணவை பரிமாறி விட்டு போவார்கள். இது அசனம் கொடுத்தல் என்கின்ற முறையில. இன்னொன்று முளைப்பாரி. பாலன்குடியில் என்கின்ற பெயர்ல இயேசு பிறந்த விழாவை கொண்டாடும் கிறிஸ்துமஸ் விழாவுக்கு முன்னால வீடுகளை முளைப்பாரி வளர்ப்பாங்க. இது இன்றைக்கும் நகரப்புறங்களில் நடக்கிறதாம். ஆனா பழைய மரபுல என்ன செய்வானாக்குறதுல இதை நாள்தோறும் வெளியில எடுத்து வைத்து சுற்றி கும்மி அடிப்பார்கள். அந்த கும்மியில நாட்டார் தெய்வங்களுடைய பேர் வராது. அது மேரி மாதாவுடைய பேரையும் பாலயேசுவனுடைய பேரையும் கொண்டதாக அந்த கும்மி பாடல் இருக்கும். அப்படி நாள்தோறும் கும்மி அடித்து கடைசியில பாலன் பிறக்கக்கூடிய நள்ளிரவுல அதை எடுத்து கொண்டு போய் பாலன்குடியில கொண்டு போய் வைப்பாங்க. இது இன்னொரு கோணத்துல பார்த்தா இது என்ன அப்படின்னு கேட்டா ஒரு என்ஆக்ட்மெண்ட்னு சொல்லலாம். மீண்டும் நிகழ்த்தி காட்டல். அதாவது இயேசு பிறந்த நிகழ்வை மீண்டும் நிகழ்த்தி காட்டல். அப்போ அந்த குடில் வைப்பது, குடிலை அலங்கரிப்பது என்பதெல்லாம் எப்படி சூரசம்ஹாரம் என்கின்ற பெயர்ல சூரனை கொன்ற நிகழ்வு மீண்டும் நிகழ்த்தி காட்டப்படுகின்றதோ, அழகர் அல்லது அழகர் ஆற்றிலே இறங்கிய நிகழ்வு மீண்டும் நிகழ்த்தி காட்டுவதோ, இது தமிழ் மரபு. இங்க ஒவ்வொரு திருமணம், இறைவன் நிறைவுடைய திருமணம், இப்படி இவையெல்லாம் மீண்டும் நிகழ்த்தி காட்டல் என்பது தமிழ்நாட்டினுடைய சைவ மாணவ கோயில் விழாக்களினுடைய ஒரு முக்கியமான கூறு. இப்பொழுது இவர்கள் கத்தோலிக்கர்களானதுனால அந்த மீண்டும் நிகழ்த்தி காட்டல் என்கின்ற ஒரு சடங்கை இழந்து விடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது. அந்த இழப்பை ஈடுகட்டுவதற்காக இவை நடக்கிறது. அப்ப என்ன பண்ணுவாங்க, இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னால அவர் தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவிய நிகழ்வு, அவர்களோடு ஒன்றாக உணவருந்திய நிலை. இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, நேர்ச்சை பண்ணிட்டு ஒரு இரவலர்களை அழைச்சிட்டு அவர்களுடைய பாதங்களை கழுவி அவர்களுக்கு புத்தாடைகளை கொடுத்து அவர்களுக்கு உணவு வழங்குவது. இது ஒரு என்ஆக்ட்மெண்ட், நடந்ததை மீண்டும் நிகழ்த்து காட்டக்கூடிய ஒன்று. அதுல என்ன தமிழ் மரபுகள் சிலரெல்லாம் வந்திருக்கும். இப்போ சில ஊர்ல இயேசு சிலுவையிலருடைய நிகழ்வு நாடகமா நடத்துவாங்க. இப்ப 4 மணி முடியும் நாடகம்.
4-5 மணிக்கு காலையில. அப்படி முடியும் பொழுது மரித்தாண்டவருடைய உருவத்தை அப்படியே படுக்க வைத்து விடுவார்கள். பார்த்தா ஊர் பூரா ஒரு வரிசையில் நிற்கும். எதுக்குன்னு கேட்டா, கோடி போடுதல் என்று துணியை கொண்டு போய் வரிசையாக அந்த மரித்தாண்டவர் உருவத்தின் மேல போட்டு வருவாங்க. இந்த கோடி போடுவது என்பது இறந்தவருக்கு எல்லோரும் செய்யக்கூடியதல்ல. நெருக்கமான உறவுக்காரர்கள் மட்டுமே அந்த கோடி போடுவதற்கான உரிமை உடையவர்கள். அப்போ ஊரே கோடி போடும் பொழுது என்னன்னு கேட்டா, அவரை தங்களுள் ஒருவராக அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். நெருக்கமானவர்களாக. நெருக்கமானவர்கள் தான் கோடி போடுவதற்கான உரிமை உண்டு. அப்ப இந்த கோடி துணியை அங்கே கோடி போடுதல் என்று கோடி போடக்கூடிய அப்போ உப்பு, மிளகு இவற்றை கலந்து தூவுதல். பிறகு ஒரு வீடு பூசா கட்டி குடிபுகுந்தாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தீட்டு கழித்தல் என்ற ஒரு சடங்கின் மூலம் விலக்கி வைக்கப்பட்டிருந்த தாயை வீட்டோடு சேர்த்து கொள்ளுதல் என்கிற நிலை வரும் பொழுது என்ன செய்வார்கள் அப்படின்னு கேட்டா, ஒரு புரோகிதர் புண்ணியவாசனம் என்ற ஒரு சடங்கை செய்வார். அவர் ஒரு புண்ணிய தீர்த்தம் என்ற பேர்ல ஒரு தீர்த்தத்தை மாங்குளையை வச்சு எல்லா இடத்துலயும் போடுவார். அதனால இந்த தீட்டு கழிக்கப்படுகிறது என்பது பொருள். இங்கு கத்தோலிக்கர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், தண்ணீரை குருவானவர் மந்திரித்து கொடுத்து அதுல உப்பையும் போட்டு அந்த உப்பு கலந்த தண்ணீர் சுத்திகரிக்கக்கூடிய தன்மையுடையது. ஆனா விவிலியத்துல உப்பு சுத்திகரிக்க ஆற்றல் உடையதாக கூறப்பட்டிருக்கு. அதனால அந்த தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய ஒன்று. இதே போல உடல் உறுப்புகளை செய்து காணிக்கையா வளர்ந்தார். கண்ணுல நோய் வந்துட்டா லூசியா மாதா கோயில போய் கண் போன்ற உறுப்பை செய்து போடுதல், அல்லது அங்கே விற்கக்கூடிய பொருளை வாங்கி அங்கே காணிக்கையாக கொடுத்தல். இது லைக் ப்ரொடியூசர்ஸ் லைக் என்கின்ற ஒரு மந்திர விதியை அடிப்படையாக கொண்டது. ஒத்தது ஒத்ததை உருவாக்கும் என்று. நல்ல ஒரு கண்ணை கொடுத்தா நல்ல கண்ணு நமக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை. அதே போல பேயை விரட்டு என்று இப்படி பல நிலைகள்ல மற்ற இதை மீண்டும் நிகழ்ச்சி காட்டல் என்கின்ற நிகழ்வு உட்பட எல்லாமே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இங்கு உள்ள பழைய நாட்டார் சமய மரபுகளை தமிழ் கத்தோலிக்கம் உள்வாங்கி அதே நேரத்துல தன்னுடைய சமய நெறிகளோடு இறையியல் கோட்பாட்டோடு முரண்படாத வகையிலே அதற்கு இந்த இறையிலையும் இணைத்து ஒரு வடிவம் கொடுத்திருக்கு. அது நிறைய பார்க்கலாம். ஒரு 25க்கு மேல சேர்ச்சுன்னா சுருக்கமா தான் சொன்னதுனால சில 4-5 இதை விட்டுட்டேன். இந்த வகையில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய உண்மை என்னன்னு கேட்டா, எந்த ஒரு கருத்தாக்கமா இருந்தாலும் அது பரவும் பொழுது அப்படியே பரவுவது இல்லை. அது எங்கு பரவுகின்றதோ அந்த மண்ணிலிருந்து சில கூறுகளை அது உள்வாங்கி கொண்டிருக்கிறது. அதனுடைய தாக்கத்திற்கு அது உட்படுத்தி விடுகிறது. இதற்கு கத்தோலிக்க சமயமும் விதிவிலக்கு அல்ல. இதை பற்றி மானுடியல் நோக்கல்ல விரிவாக ஆராய்வதற்கு இடம் இருக்கு. அதுக்குள்ள போனோம்னா அந்த 1 மணி நேரம் பத்தாத கதை. இதோட என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் வினாக்களை கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றிங்க தோழர், நல்ல ஒரு உரை. இப்பொழுது நமது பேச்சாளரிடம் கலந்துரையாடல் நாம் தொடங்கலாம். ஆர்வம் உள்ளவர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நீங்கள் கைகளை உயர்த்தலாம், அல்லது அங்க ஹேண்ட் ரைஸ் பட்டன் இருக்கிறது, அதை அழுத்தினால் உங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படும். அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துட்டேன் மேடம். அவங்க பங்கேற்பாளர்கள் அன்மியூட் பண்ணிட்டு அவங்க கேள்விகளை கேட்கலாம். வணக்கம், நார்முனாதன். சொல்லுங்க சார். வணக்கம் சார். ஹலோ, வணக்கம். கேமரால தெரியுதுங்க சார்? தெரியுது, கேமரால தெரியல. கொஞ்சம் வெளிச்சம் கம்மியா இருக்குது. அதாவது இந்த மரபு கத்தோலிக்க மரபுகளை பற்றி அங்க சமயத்தவர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயத்த சொன்னீங்க. இதே அந்த சமய பெரியவர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த மிஷனரிகள், அவர்களுமே இத ஃபாலோ பண்ணிருக்காங்க இல்லையா. வீரமா முனிவருங்கிறவர் தன்னுடைய பெயரை மாத்திட்டாரு.
அவருடைய ஆடைகள் பூராமே தமிழ் மரபுக்கு ஏற்ற மாதிரி அவரும் தன்னை மாற்றிக்கிட்டாரு. செருப்புகள், இந்த சூடுகள், இந்த கால் சூடுகள் எல்லாம், இந்த என்ன சொல்றது, செருப்புகள்லாம் வந்து இங்க இருக்கக்கூடிய முனிவர்களை போல அல்லது சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் செய்வதை போல இந்த உத்தராட்ச மாற்றிக்கொள்வது, அணிகலன்களை மாற்றிக்கொள்வது, இப்படிங்கிறது மாதிரியான விஷயங்களையும் அந்த மிஷனரிகள் இங்க வந்திருக்கும் போது செய்திருக்கிறார்கள் இல்லையா? அதையும் இதுல சேர்த்துக்கலாமா? இந்த இதோட கருத்து ரீதியில சேர்த்துக்கலாம், எனக்கு மாறுபாடு இல்லை. ஆனா இந்த பண்பாடு ஏற்றல் என்பது மேட்டிமையருடைய பண்பாடு ஏற்றல். அதனால நான் விட்டுட்டேன். அடித்தல் மக்களுடைய பண்பாடு இல்லை இது. இது அவர்கள் மேட்டிமையவரோடு முரண்படாமல் அவர்களை தழுவிக் கொள்வதற்காக உருவாக்கி கொண்ட ஒன்று. ஆனா கருத்து ரீதியா நீங்க சொல்றதுல ஒண்ணும் தவறு இல்லை. இந்த பண்பாடு ஏற்றல் என்பது அதே மாதிரி மோசமான பண்பாடு ஏற்றலை நாம் வச்சிருக்கிறோம். தீண்டாமை, அந்தோணியரை பத்தி சொன்னேன். ஆனா பல கிராமங்கள்ல தீண்டத்தகாத சமூகத்தை சேர்ந்த கத்தோலிக்கர்களுடைய தெருக்குள்ள அந்தோணியார் போக மாட்டாரு. ரைட்டா போட்டம் போட்டு திரும்பிடுவாரு. சப்பரம் அங்க போகாது அந்த இதுல. அப்ப இதை இந்த பண்பாடையும் ஏற்றிருக்கு, இந்த மோசமான பண்பாடையும் ஏற்றிருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, கேள்வி இருக்கிறது. இந்த மாதிரியான சடங்குகளை பண்பாடு ஏற்றல் அப்படிங்கிறது வந்து அவங்க அதாவது தன்னுடைய நாட்டார் வழக்காற்றியல் அந்த பண்புகளை, அந்த கூறுகளை அவங்க ஏற்றுக்கொள்ளும் போது இந்த தமிழ்நாட்டில் இந்த சமயத்தை பரப்ப வந்த அல்லது ஏன்னா நிச்சயமாக வேட்டிக்கனுடைய தொடர்புள்ளவர்களாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு கிறிஸ்துவ அமைப்பின், இங்க ஐரோப்பாவில் இருக்கின்ற அமைப்பின் ஒரு தொடர்போடு தான் அவங்க இயங்குவாங்க. அப்பொழுது உங்களுடைய ஆய்வுகளில் ஏதாவது ஆவணங்கள் கிடைத்திருக்கிறா? அதாவது இந்த மாதிரியான பண்பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதை வந்து கண்டனம் செய்கின்றோம் அப்படிங்கிற வகையிலோ அல்லது வந்து ஏதாவது ஒரு கலந்துரையாடலாகவோ ஏதாவது ஒன்று நிகழ்ந்திருக்கின்றதா? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த மாதிரியான நிறைய சடங்குகள் அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும், நான் அறிந்த வரைக்கும் அயர்லாந்துல ஓரளவுக்கு இருக்கு. மேபி ஆனந்த் அருள்தாஸ் சார் கூட சொல்லலாம் அதை பற்றி. ஆனா இங்க தமிழகத்தில் பார்க்கும்போது மிக அதிகமான நாட்டார் வழக்காற்றியல் கூறுகள் இங்க கத்தோலிக்க சமயத்துல உள்வாங்கப்பட்டிருக்கு. அதை வந்து எப்படி அந்த தாய் சமயம், தாய் மையம்னு சொல்றோம் இல்லையா, வேட்டிக்கனாகவும் இருக்கலாம் அல்லது வெவ்வேறு அமைப்புகள், அதை எப்படி பார்த்தன, எப்படி அதை வந்து ஏற்றுக்கொள்கின்றன, அல்லது ஏதாவது கண்டனங்களோ ஏதோ வந்திருக்கின்றதா? இதுல ஒரு நீங்க சொல்றதுக்குள்ள வேற ஒரு பிரச்சனை மறைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, இந்த வத்திகன் குறுக்கள் எல்லாம் சொன்னீங்கல்ல, தோழர் சொன்னது, இதுக்குள்ள ஒரு அதிகார மையம் மறைஞ்சிருக்கு. நான் சொன்னது பூரா அடித்தள கத்தோலிக்கர்களுடைய நெறி. எப்பொழுதுமே இந்த அதிகார மையத்துக்கும் அடித்தளத்தில் உள்ளவங்களுக்கும் ஒரு முரண்பாடு இருந்துகிட்டே தான் இருக்கும். இது தவிர்க்க முடியாத ஒன்று. இப்போ இந்த தேர் இழுத்தல், சப்பரம் தூக்குதல், இது ரெண்டு மட்டும்தான் அந்த தாயகமாக்கல்ங்கிற பேரால குத்துவிளக்கு ஏற்றல், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மூன்றும் தான் இந்த தாயகமாக்கல்ல அதிகமா பேசப்படக்கூடிய விஷயம். அவங்க வந்து இண்டியனைசேஷன் அல்லது தாயகமாக்கல் அப்படிங்கிற ஒரு கரைச்சொல் வந்து குறுக்குள் வட்டாரத்துல புழங்கப்படக்கூடிய ஒரு சொல். இந்த குத்துவிளக்கு ஏற்றலுக்கு நீங்க நினைச்சு பாருங்க, எத்தனை குடிசை வீட்டுல குத்துவிளக்கு இருக்கு? கிடையாது. அது குத்துவிளக்கு தமிழ் பண்பாடு சொல்றோம். ஆனா குத்துவிளக்கு வந்து விலை உயர்ந்த பொருள் தான். அதே தேர் எழுப்பி சப்பரம் தூக்குவது, இது மட்டும் தான் தாயகமாக்கல்னு சொல்லி நாம இதுவரை பேசுன அந்த பண்பாட்டுல பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பண்பாடு மறைஞ்சிருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னா, இந்த பண்பாடு ஏற்றலை தன்னிச்சையாக இந்த மக்கள் ஒரு பக்கம் செய்யறாங்க. அதே நேரத்துல குருக்களுடைய கத்தோலிக்கனுடைய இறையியலுக்கு முரணாகாது பார்த்து கொள்கின்றார்கள். இது நடக்கும். ஆனா இதுல தங்களுடைய அதிகார மையத்தை விட்டு விலகி செல்வதை உயர் திருச்சபை விரும்பவில்லை. உதாரணமா தென் மாவட்டங்கள்ல குருசடின்னு ஒண்ணு இருக்கும். இது வந்து போர்ச்சுகீசியர் இதெல்லாம் உருவானது.
குருசுங்கிறது சிலுவையை குறிக்கக்கூடிய சொல், போர்ச்சுகீசிய மொழி. அதை நட்டு வச்சது கிணத்தடி உண்டு. இது திண்டுக்கல் பகுதியில சிலுவை திண்ணை என்று சொல்வார்கள். ஒரு திண்ணை மாதிரி கட்டி அதை சிலுவையை நட்டு வச்சிருப்பாங்க, சிலுவை திண்ணை என்று சொல்வார்கள். அல்லது சில கல்லறைகள் இருக்கும், ஒரு குருக்கள் அல்லது கன்னியர்கள், இவங்க ஆற்றல் வாய்ந்தவர்களாக இருந்திருப்பார்கள். ஆகையினால அவங்கள ஒரு புனிதர்களாக கருதக்கூடிய ஒன்று. அப்படி வரும் பொழுது இதை நிர்வகிக்கக்கூடிய, இதற்கு விழா கொண்டாடக்கூடிய உரிமை எல்லாம் மறை மாவட்டத்திற்கு உரியதாக இருக்க வேண்டும் என்று அதிகார திருச்சபை விரும்புகின்றது. ஆனா மக்கள் அவங்களே ஒரு ஊர் கமிட்டின்னு ஒண்ணு போட்டு, ஊர்க்குழு போட்டு அவங்க பணம் வசூல் பண்றாங்க. அதே அந்த காணிக்கைகளை அவங்க கணக்கில் எடுக்கிறாங்க. அதை வச்சு அதை விருத்தி பண்றாங்க. அதை அப்ப இதை வச்சு ஒரு மோதல் நடந்துகிட்டே இருக்கு. பல மறை மாவட்டங்கள்ல இது வெளியே தெரியாம இந்த மோதல் இருந்து கொண்டே இருக்கிறது. இது நம்ம இதுவரைக்கும் பார்த்த அந்த பண்பாடை மையமா வச்சிடல. அந்த பண்பாடு ஏற்றலுக்கு பின்னால இருக்கக்கூடிய இந்த பணப்புழக்கம் இருக்க அதை மையமா வச்சுதான் இது நடக்கு. அது ஒரு தனியா ஆராய வேண்டிய ஒரு அம்சம். இப்போ தொடர் கேட்ட கேள்வியோட சேர்த்தே சொல்லிடலாம். வீரமாமுனிவர் அல்லது தத்துவ போதகர் இவர்களுடைய இந்த பண்பாடு ஏற்றல் என்பது உயர்நிலை சார்ந்தது. யாரு பண்டாரசாமி ஆக முடியும், காவி கூட உடுத்த முடியும்? சமூக நிலையில உயர்ந்தவர் தான். இன்னைக்கு பின்னால பல பேர் உடுத்த ஆரம்பிச்சிருக்காங்க, அது வேற நிலை. நீங்க பழைய மரபை வச்சு நம்ம பார்க்கணும் அதுல. அப்ப இது தங்களுக்கே உரித்தான வைத்துக் கொண்டாங்க. இன்னைக்கும் எந்த மடத்திலேயே இடைநிலை ஜாதியினர் கூட ஆக முடியாத மடங்கள்லாம் இருக்க. பல மடங்கள்ல அல்லது வைணவ மடங்களை எடுத்துக்கிட்டாலும் குறிப்பிட்ட ஜாதியை தவிர வேறும் அந்த மடத்தினுடைய தலைவராக ஆக முடியவே, அது வேற யாரும் ஆகவே முடியாது. ஒரு ஜீயராகவோ அல்லது தம்பிரானாகவோ அது மடாதிபதி ஆகவோ முடியாது, அந்த ஆச்சாரியாகவும் முடியாது அந்த சொல்லிட்ட. அப்ப அது ஒரு எல்லா வச்சிருக்கிறாங்க அந்த இதை. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பழனியா இருக்கட்டும் அல்லது திருச்செந்தூரா இருக்கட்டும், இவர்கள் யாரையெல்லாம் உரம் கட்டி வச்சிருந்தாங்களோ அவங்க பூரா தங்களுக்கு என்று ஜாதி மடங்களை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஜாதியும் தனக்கென்று சொந்தமாக மடத்தை வச்சிருக்கு. அந்த ஜாதியை சார்ந்தவர்கள் மட்டுமே அங்க தங்கி பொங்கி சாப்பிட்டு அங்க பெண்கள் பாதுகாப்பாக உறங்கி சேர்ந்தார்கள். அதான் அவங்களுடைய எல்லைன்னு வச்சிருக்கிறாங்க இதனை. ஆனா அந்த கட்டளை செய்யக்கூடிய மடங்கிறது வேற நிலையில இருக்கு. இது ஒரு ஹைரார்கி இருக்கு, சைவமா இருக்கட்டும் வைணவமாக இருக்கட்டும். அந்த ஹைரார்கி கத்தோலிக்கத்துல இருக்குன்னு நான் சொல்ல வரல, கிடையாது. ஆனா அந்த நிர்வாகம் என்று வருவதற்குள்ள அதிகார திருச்சபையா சாமானிய கத்தோலிக்கர்களா அப்படிங்கிற ஒரு முரண், அது ஒரு அண்டர்வாட் கரண்ட் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த பண்பாடு ஏற்றலை பற்றி பேசும் பொழுது அதையும் பத்தி பேசணும், அது தனி சேனல். அதனால அதை விட்டுட்டேன். நிறைய இடங்கள்ல இது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. அப்படின்னாக்க பொதுவாக நம்ம பாக்குற போது தோழர், இந்த சாதி தொடர்பான பிரிவினை அப்படிங்கறது இது என்ன பண்பாட்டுல ஒன்றுதான். அதுவும் இப்போ பண்பாட்டு கூறாக தான் நான் பாக்குறேன். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க டெபினிஷனுக்குள்ள கொண்டு வரீங்களான்னு தெரியல. அப்படிங்கிற போது இந்த சர்ச்சை அப்படிங்கிறது, இந்த கான்ஃபிளிக்ட்ங்கிறது ஏன்னா அடிப்படை கிறிஸ்துவத்துல இது இல்லையா? அப்போ ஆனா இந்த தமிழகத்துல அல்ல இந்தியாவில அது உள்வாங்க அனுபவத்துல அல்லது எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த வேறுபாட்டோட அது எங்கிக்கிட்டே இருக்கு. அப்போ அடிப்படை கொள்கையோட இது வேறுபட்ட ஒன்றா இருக்கு. அடிப்படையான கிறிஸ்துவத்துக்கு இது முற்றிலும் வேறுபாடான ஒரு கருத்து. அதை எப்படி அவர்கள் உள்வாங்கி கொண்டாங்க அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள இருந்துட்டு இருக்கு. எப்படி எந்த காலகட்டத்திலாவது அதை பற்றி அது அதிகார மையத்துல பேசப்பட்டதா, அதை பற்றிய செய்திகள் ஏதாவது ஆவணப்படுத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். நம்ம இதுல இன்றைக்கு பேசலைனாலும் இன்னொரு முறை அதை பற்றி நம்ம பேசலாம். ஆனா நீங்க பேச விரும்பினால் அதை பற்றி நீங்க சொல்லலாம். சுபாஷினி மேடம் அதை பத்தி சொல்லலாமா? சொல்லுங்க.
நீங்க அதிகாரம் ஆவண சிவசுனி சாரே அதை பற்றி ஒரு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. சாரே ஒரு நூல்ல அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. சில நாடகங்கள், களியலாட்டங்கள், இப்படி தமிழர் கலைகள்லாம் நுழையும் பொழுது ஒரு கருத்தை ஆயர்களே, தூத்துக்குடி பொதுவா திருநெல்வேலி தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர்கள் வெளியிட்ட ஒரு அறிக்கையை சார் தன்னுடைய நூல்ல வெளியிட்டிருக்காங்க. சிவசுனி சார் அதை படிச்ச ஞாபகம் எனக்கு இருக்குது. என்ன சொல்லுவாங்கன்னா, மக்கள் எல்லாம் இப்படி மாறி சென்று கலைகளுக்கு தன்னை மறந்து போய் வழிபாட்டை விட்டு வெளியே சென்று விடக்கூடாதுக்கு தடை செய்கிற அளவுக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை சார் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நினைக்கிறேன் நூல்ல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. வந்து கேளிக்கைகளுக்கெல்லாம் உள்ள போயிடுவாங்க, மக்களை இதுல இருந்து விடுவிக்குங்கிற மாதிரி அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார்கள் பேராயர்கள். அதாவது என்ன அப்படின்னு கேட்டா, அடித்தள கத்தோலிக்கர்கள் வந்து ஒரு இறுக்கமான சமய பிடிப்பு உள்ளவர்கள். அது ஆயர்களுக்கு தெரியும், குருக்களுக்கும் தெரியும். ஆனா அதே நேரத்துல அவர்கள் தங்களுக்கு என்று ஒரு இடத்தை கேட்கின்றார்கள். அந்த நிலை அவருடைய எவ்வளவு பிடிப்புங்கிறதுக்கு ஒரு வேடிக்கையான ஒரு உதாரணம். இடிந்த கரையில ஒரு 400 ஆண்டு பாரம்பரியம் உள்ள கத்தோலிக்க பிறந்தவர்கள் இந்துக்களாக மாறினார்கள். இது சமய பிரச்சனை இல்லை, இது வந்து ஒரு பொருளாதார பிரச்சனை. மாறி ஒரு பிள்ளையார் கோயில் கட்டினாங்க. அந்த பிள்ளையார் கோயில் கட்டினப்போ அந்த முதலாக அந்த கோயில்ல வழிபாடு தொடங்குது. எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுக்குறாங்க கதை. அப்ப இவர்கள் வந்து சாமியார் தீர்த்தம் தெளிச்சு பழக்கப்பட்டவங்க. கோயில்ல ஒரு பன்னீர் செம்புல வச்சு தீர்த்தம் எல்லார் மேலேயும் தெளிப்பார். அது வந்து புனித தீர்த்தம். அதுக்கு வேறுபாடு தெரியும் அப்பணும் அப்படின்னு கேட்டா, பிதாசுதன் பரிசுத்தினாலே சொல்லணும். இங்க வந்து இந்த பிராமண புரோகிதர் வந்து தீர்த்தத்தை தொளிச்ச உடனே இவங்க தன்னை மறந்து பிதாசுதன் பரிசுத்த ஆவிய நாமத்தினாலே ஆமன்னு பிள்ளையார் கோயில்ல சொல்றாங்க. இது ஒரு ஜோக் மாதிரி இருந்தாலும் இதுல புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, அவர்கள் மதம் மாறினாலும் அந்த மதத்தினுடைய தாக்கம் உங்களுக்கு உள்ள இருக்கு. ஏன்னா அவர்கள் கத்தோலிக்கத்தின் மீது உள்ள வெறுப்பினாலும் மதம் மாறல, இந்து மதத்தின் மீது உள்ள காதலினாலும் அவர்கள் மதம் மாறல. இங்க வந்து இருந்தது ஒரு தூய்குத்தக பிரச்சனை, ஒரு பிரச்சனை, ஒரு பொருளாதார பிரச்சனை. அதுல வந்து திருச்சபை தங்களுக்கு நியாயமாக நடந்து கொள்ளவில்லை என்பது அவருடைய ஆதங்கம். அதிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு இதாக அவங்க மதமாற்றம் நிகழ்ந்தது. அதனால இந்த சடங்குகள் என்பதை இவர்களை நிலைத்து நிற்பதற்கு அனுமதிக்கக்கூடிய ஒரு அளவைத்தான் பார்த்தாங்களே தவிர அவருடைய ஜனநாயக தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்க தவறிவிட்டார்கள். இன்று வரை அதான் நடக்குது. ஆனால் என்ன நடக்கு, நீங்க பரதநாட்டியம், அப்புறம் வந்து குத்துவிளக்கு ஏற்றல் கதை, இதான் வந்து தாயமாக்கலுடைய அடையாளமாக இருக்கு கதை. ஆனா தாயமாக்கல் என்று சொல்லக்கூடியது, பண்பாடு ஏற்றல் என்று சொல்லக்கூடியது நான் சொன்ன இவ்வளவுக்குள்ளே மறைஞ்சிருக்கு. இது அன்றாடம் அடித்தள மக்கள் வந்து பின்பற்றுகின்றார்கள். அவர்கள் இதுலதான் அவங்க நிலைச்சிருக்கிறாங்க. அந்த இதுல அந்த உண்மையை இறையியலை படித்தவர்கள் புரிந்து கொள்ள தவறிவிட்டார்கள் தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஐயா, நெல்லை உலகம்மாள், ஆக்சுவலா நீங்க இப்போ சொன்னீங்க இல்லையா, அதாவது மதம் மாறினார்கள்னு. அப்ப அந்த சூறையாடுதல் அதெல்லாம் வந்து கிறிஸ்தவ மதத்துல இருந்து வந்தது தானா? சூறை விடுதல் சொன்னீங்க இல்லையா, சூறை விடுதல் அது வந்து இன்னமும் அம்மன் கோயில் எல்லாம் திருநெல்வேலி பகுதியில எல்லாம் இருக்குது. நீங்க இப்ப மதம் மாறுதல் பத்தி சொன்னீங்க. அப்ப மதம் மாறினதுனால அது வந்ததா, இல்ல ஏற்கனவே வந்து இவங்களும் பண்ணிட்டு இருந்தாங்களா? அது எப்படி, அது கிறிஸ்தவ மதத்துல இருந்து வந்தது தானா? அது பழைய மதத்தினுடைய தாக்கத்தை அவங்கள்ட்ட இன்னும் தொடருது. சார் அப்புறம் நிவேதிதா லூயிஸ் ரெண்டு பேருமே கை வைத்திருக்காங்க. ரொம்ப நேரமா பேசுறது கைத்துக்கு. குமரேசன் ஐயா, நீங்க. குமரேசன், வணக்கம் ஐயா. அப்புறம் சந்திக்கிறத மகிழ்ச்சி. இப்ப நீங்க சொன்னதுல இந்த
சாதி வேறுபாடுகள் பற்றி சொன்னீங்க இல்லையா, உள்ள அப்படி மாறி சென்ற பிறகும் கூட அந்த பிரச்சனை இன்றைக்கும் தொடர்கிறத பார்க்குறோம். செய்தியாளருங்கிற முறையில் தலித் கிறிஸ்தவர்களுடைய போராட்டங்கள் செய்தி எடுக்கலாம் போயிருக்கிறேன். அப்போ அவங்க முன்வைக்கிற பிரச்சனைகள்லாம் கேட்டு எந்த அளவுக்கு அந்த பாகுபாடுகள் இருக்குங்கிறத திருச்சிபுருக்கு எதிராகத்தான், அந்த திருச்சி நிர்வாகங்களுக்கு எதிராக தான் அந்த போராட்டங்கள் நடக்குங்கிறதையும் நான் பார்த்துருக்கிறேன். இதை நான் ஒரு சாதியத்தினுடைய கிறிஸ்துவ மதம் சமரசம் செய்து கொண்டதாங்கிறத விட சாதியத்துடைய வலிமை அப்படிப்பட்டதாக, இந்திய சாதிய அமைப்பினுடைய வலிமை அப்படிப்பட்டது. அதோட சமரசம் செய்து கொள்ளலைன்னா, அனுசரித்து போலனாக்கா இங்கே மதத்தை கொண்டு போக முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும்போது, சரி எல்லாம் சில நீக்கு போக்கா போலாங்கிற மாதிரி அணுகுமுறை இருந்துக்காம கூட எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறேன். முக்கியமான என்னோட கேள்வி என்னன்னா, இதில் இன்னொரு விஷயமும் பார்க்குறேன். இப்போ ரெண்டு வேற சாதிகளாக இருக்கிற போது இந்த பாகுபாடுகள் வருகின்றன, அது பிரச்சனைகள் நீடிக்கிறது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். இன்னொரு ஒரே சாதியிலேருந்தே இப்போ மதம் மாறியவர்கள் அவர்களுக்குள்ள வேற வேற மதமாக மாறிட்டாலும் கூட உறவுகள் தொடர்கின்றன. பெண் கொடுக்கல் வாங்கல் உட்பட நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இது ஏதோ ஒரு வகையில் அந்த நல்லிணக்க கூறு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது ஏதோ ஒரு வகையில் சாதியோட தானே இருக்கிறாங்க அப்படிங்கிற மட்டும் எடுத்துக்கொள்றதா? உங்களுடைய கருத்து என்னங்க? ஜாதிய வேறுபாடு அழுத்தமாவே இருக்கு. அது கத்தோலிக்கத்துல மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. சீர்திருத்த கிறிஸ்தவத்துல இருக்கு, சைவத்தில் இருக்கு, வேடத்துல இருக்கு, நாட்டார் கோவில்கள்ல இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த இந்து அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாடு இருக்கக்கூடிய கோயில்கள் இருக்கிறத விட கிராம கோயில்கள் தான் இது அதிகமாக இருக்கிறது என்று சொல்ல முடியும். என்ன அப்படின்னு கேட்டா, இந்த கோவில் என்பது அவருடைய சமூக அந்த சோசியல் ஸ்டேட்டஸினுடைய ஒரு அடையாளமாக போய்விட்டது. அப்போ அந்த சமூக உயர்வுடைய அடையாளத்தை ஒவ்வொரு ஜாதியும் கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறது. அதனால இது ஒரு பண்பாட்டு அடையாளத்துக்கான போராட்ட களமாக கோவில்கள் மாறிவிட்டன. ஆனா இது கத்தோலிக்கத்துல கொஞ்சம் அமைதிதான் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அங்க அது முழுக்க ஒரு வலைப்பின்னல் போல அமைக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக இருக்கின்றது. பிஷப்பு, உதவி பிஷப்பு, அதுக்கப்புறம் குரு, இப்படி ஒரு ஆர்டர் இருக்கு. அது ஓரளவுக்கு கொடுது. ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த ஆர்டருக்குள்ள இருக்கவங்களே ஜாதி வந்துச்சு. அதான் கொடுமையான ஒண்ணு. ஆனா இது ஒப்பிடும் பொழுது இது குறைந்த விகிதாச்சாரம்னு நான் சொல்லுவேன். நான் எதுவும் சொல்லலாம். சொல்லுங்க. பொதுவா இந்த சமயமும் பண்பாடும் எல்லா சமயங்களும் பண்பாடோட ஒற்று போகும், தனியா இருக்க முடியாது. ஏதோ முன்னால சொல்லுங்க இன்கல்ச்சரேஷனை பத்தி நீங்க சொன்னீங்க. அதை தொடக்க பவுலடியாரே அப்படித்தான் செஞ்சார். முதல்ல அவர் யூதரான் தான் கூட கிரேக்க அதெல்லாம் சேர்த்தா செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒரு கிறிஸ்து மரபடி இருந்தது. நீங்க குறிப்பிட்டு சொன்னது அந்த அதிகார திருச்சபைக்கும் அந்த நாட்டார் இதுக்கும் உள்ள அந்த முரண்பாடை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஒரு சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா, தினோபலி காலத்திலேயே அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த ஜாதி பிரச்சனை வச்சு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவர் அப்பதான் என்ன செஞ்சாருன்னா, சமயம் வேற பண்பாடு வேறன்னு சொல்லிட்டு ஒரு வேறுபடுத்தி காமிச்சாரு, ஒரு டிஸ்டிங்ஷன் கொடுத்தாரு. ஆனா நம்ம நாட்டுல எங்க பண்பாடு முடியுது, எங்க சமயம் தொடங்குறது சொல்லி இன்றைக்கு கஷ்டம்தான். அது உள்ள பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா அவரே என்ன சொன்னாருன்னா, நம்ம யார்கிட்ட அவருக்கே தெரியும், நீங்க அதை தொட்டிங்கன்னா நம்ம மேல கோவப்படுவாங்க, நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது, நம்ம நற்செய்தி பரப்பத்தான் வந்தோம், அவங்க பண்பாட்டு மாற்றம் வரல அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு அவரே. அதனால இன்னும் அவங்க இங்க உள்ள ஜனங்கள் பார்த்துக்கிட்டு நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு என்னபடியே எழுதி வச்சிருக்காரு. அவருடைய சக எழுதியிருக்காரு. அது பிரச்சனை இல்லை. இப்ப முக்கியமா நீங்க சொன்ன கருத்துக்கு வரணும்னு சொன்னா, அதிகார திருச்சபை இந்த பிரச்சனையை சரியா புரிஞ்சு கொள்ள முடியல. அப்போ உள்ளது பழையதான் அவங்களுக்கு தடுத்தாங்க. இந்த பாருங்க சுற்றுப்புறா வர்றது இதெல்லாம் அப்போ தடுத்தாங்க. நான் சிறுபிள்ளையா இருக்கும் பொழுது எங்க கோயில்ல அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால ஆனா இப்ப தவறுன்னு சொல்லிட்டு அவங்களே மாத்திட்டாங்க. இப்ப எல்லாம் திருச்சபையே மாறிக்கொண்டு இருக்கிறது. என்ன மாறாம அப்படியே இல்லை, நிறைய மாற்றம் வந்திருக்கா அதிகார திருச்சபையில் கூட. பெரிய முரண்பாடா இருக்கிறது இந்த ஜாதி பிரச்சனை. நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு ஏற்கனவே ஒரு அமைப்பு நிர்வாகமா இருக்கிறதுனால பிஷப் அங்கதான் பெரிய பிரச்சனை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு, பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால ஒரு 6-7 சீட் இங்க தமிழ்நாட்டுல வேக்கண்டா இருக்கு. இந்த பிஷப் சீட் இன்னும் அப்பாயிண்ட் பண்ணல. அதனால இந்த போராட்டம் ஒரு என்ன சொல்றாங்கன்னா, அடித்தள மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மேல் ஜாதியோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன இது அந்த பிரச்சனை தீர்ந்து போகல, அவங்களுக்கு என்ன செய்யறது தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய முரண்பாடான ஒண்ணுது.
எல்லாம் சமத்துவம் சொல்லியாச்சு. இது இருந்தாலும் கூட செயல்படுத்த முடியாத ஒரு நிலை. என்கிட்ட பக்கத்தில் உள்ள மக்களோட கூடி வாழும் பொழுது இந்த உங்களுக்கு தெரியும் ஜாதி பிரச்சனைக்கு சைவரோ வைணவரோ எல்லாம் கூடி வாழும் பொழுது கிறிஸ்தவர் மட்டும் ஏதோ ஞானஸ்தானம் பெற்றதுனால இதெல்லாம் வாஷ் அவுட் பண்ணாது போகாது. இந்த பழக்கமும் பண்பாட்டு தொடர்ந்து இருக்கிறதுனால இது பெரிய முரண்பாடு திருச்சியில் இன்று கூட. அதுவும் அதற்கான சரியான வழி இன்னும் கண்டுபிடிக்க முடியல. என்ன செய்யலாம்ங்கிறத காத்துட்டு இருக்காங்க. அதனால அமைதியா ஒண்ணு இருக்கல. அவங்க போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க பாண்டிச்சேரியிலையோ பார்க்கும் பொழுது தமிழ்நாடு முழுவதும், நான் தமிழ்நாட்டை மட்டும் பேசிட்டு இருக்கேன், இப்ப போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அடித்தள மக்கள் போராடுறாங்க இது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு தெரியுது தவறுன்னு தெரியுது. எப்படி நிலைநாட்டுறது, எப்படி சமரசப்படுத்துறது, எப்படி இணக்கம் பண்றது சொல்லிட்டு இன்னும் ஒரு முடிவு வர முடியல. நாளாகும், கட்டாயம் வந்துதான் ஆகணும். இந்த சமத்துவங்கிற பண்பாடு இருந்தா தான் நீ கிறிஸ்துவத்தை பேச முடியும் இல்லையா? பேசாம அதிகார திருச்சபை சொல்லி இருந்தா ஒண்ணும் நடக்க போறது இல்லை. அது திருச்சபைக்கு அர்த்தமே கிடையாது. அது கட்டாயம் மாறித்தான் ஆகணும். அதனால மாற வேண்டும், மாறித்தான் ஆகும். அதுக்கு நாளாகும், வேற வழி இல்லை. நீங்க கேளுங்க மேடம், உங்களுக்கு கேள்வி கேளுங்க. ஐயா வணக்கம், நான் பேசுறது கேக்குதுங்களா? தெளிவா இருக்கு. ஓகே, எனக்கு வந்து ஒரே ஒரு கேள்விதான். இப்போ சொல்லும் பொழுது நிறைய பண்பாட்டு கூறுகள் வந்து நாட்டார் சமயத்துல இருந்து இங்க வந்திருக்கு ரோமை கத்தோலிக்கத்துக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாமே பாத்தீங்கன்னா இடைநிலை சாதிகளோ அல்லது வந்து ஒடுக்கப்பட்ட சாதிகளோ அவங்களுக்கு இருந்த பழக்க வழக்கங்கள் தான் நிறைய இப்ப உள்ள வந்திருக்கு. அப்ப ஆதிக்க சாதியை சேர்ந்த பழக்க வழக்கங்கள் ஏதாவது உள்ள வந்திருக்கா ரோமை கத்தோலிக்கத்துக்குள்ள? அப்படி வரலைன்னா அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? அதாவது பண்பாடு என்று சொல்லும் பொழுது முதல்ல போக்குறது தமிழ்நாட்டுல வந்து பாரம்பரியமா இருக்கக்கூடிய சில பண்பாட்டு, அடுத்தாற் கூட இந்த நீங்க சொன்ன அடித்தள மக்கள் வேட்டிமை ஜாதியில் இருக்கக்கூடிய பண்பாட்டு, யாரு அதிகமாக வந்தாங்க, முதல்ல வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுக்கணும்னா, இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த தலைவர் சொன்ன மாதிரி ஆவண சான்றுகள் அடிப்படையில பார்த்தோம்னா இடைநிலை ஜாதியினரும் ஒடுக்கப்பட்ட ஜாதியினர் தான் அதிகமாக கத்தோலிக்கத்தை முதல்ல தழுவி இருக்கிறாங்க. ஆகையினால அந்த குருக்கள் வந்துச்சு. ஆனா சில குருக்கள் ஒரு தவறான கருத்து நிலை இருந்தாங்க. என்னன்னு கேட்டா, சமூகத்துல யார் ஆதிக்க ஜாதியாக இருக்கின்றார்களோ அவர்களை மதம் மாற்றினார், அவங்க மொழியில் சொன்னா மனமாற்றினார், அவர்கள் மூலமாக மற்றவர்களை எல்லாம் மனமாறச் செய்வது எளிதானது என்று அவர்கள் நினைத்தார்கள். அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சது. அப்புறம் இது ஒரு அமைப்பு என்று வந்த உடனே இதுக்குள்ள இவங்க போய் நுழைஞ்சவங்க அதிகாரத்தை கையில் எடுத்துக் கொண்டதுனால நிறைய எண்ணிக்கையில் இருந்த மக்கள் எல்லாம் ஓரம் கட்டப்பட்டார்கள். இதுதான் வரலாறு. அப்படின்னா ஆதிக்க சாதியில இருந்து அதிகமாக எந்த மாதிரியான பண்பாட்டு கூறுகளும் வரல அப்படிங்கறது தான் சொல்லணும் இல்லையா? அதிகமா வரல, அதிகமா வரல. சரி ஐயா, சரி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சுபா, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா? இந்த மாதிரி இந்திய பண்பாடு அல்லது தமிழ் நில பண்பாடு உள்ள வர்றதுக்கு வந்து வத்திகான்ல இருந்து ஏதாவது எதிர்ப்பு இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பதில் வந்து சாலிடா என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னா, நொபிலியுடைய காலத்துல நொபிலி வந்து அவர் இந்த இன்கல்ச்சரேஷனை ரொம்ப வேகமாக கொண்டு வந்தாரு. அப்ப அதை எதிர்த்த இங்க இருந்த கோவன் பத்ரதோஸ்ங்கிறது போர்த்துகீசிய குருக்கள். அப்ப இந்த கோவால இங்க இருந்த கண்ட்ரோல், லோக்கல் கண்ட்ரோல் வந்து இவருடைய வேலை சுத்தமா பிடிக்காம, ஏன்னா இவர் வந்து குடுமி வச்சிருந்தாரு, நெத்தியில வந்து சந்தனத்துல போட்டு வச்சுக்குவாரு, காவி உடை தரித்திருந்தார். அவருடைய இது என்னன்னா, ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்களை எளிதாக மதம் திருப்புறதுக்கு அவங்களை போலவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை மாத்திக்கிட்டாரு. இது வந்து போர்த்துகீசிய பதரர்கள் பல பேருக்கு பிடிக்காததுனால போப்புக்கு இங்கிருந்து கம்ப்ளைண்ட் அனுப்புறாங்க. அதன் காரணமாக நொபிலி இங்கிருந்து ஸ்ரீலங்காவுக்கு விலக்கப்படுறாரு. கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் வந்து அவர் திருப்பி இந்தியாவுக்கு வர முடியல. அவருடைய இறுதி காலத்துலதான் அவர் மீண்டும் வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. 1623 அப்ப இருந்த போப் கிரெகரி 15 நினைக்கிறேன், 5 or 15 எனக்கு சரியா நினைவில்லை. அவர் வந்து ஒரு பேப்பல் புல் ஒண்ணு வந்து அவர் இஷ்யூ பண்ணியிருக்காரு. அதுல வந்து 3 விஷயங்கள் வந்து செய்யலாம். அதாவது எந்தவித சமய ஒட்டுதலும் இல்லை அப்படின்னா குடுமி வச்சுக்கிறதுலயோ காவி உடை போட்டுக்கிறதுலயோ சந்தன போட்டு வச்சுக்கிறதுலயோ தப்பில்லை அப்படின்னு சொல்லி போப்பாண்டவர் வந்து ஒரு பேப்பல் புல் வந்து ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு. அதன் பிறகும் வந்து இந்த சர்ச்சுக்குள்ள பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு 3 விஷயங்களை வந்து ரோம் வந்து அனுமதிக்குது. தீபாஞ்சலி, தூபாஞ்சலி, மலரஞ்சலி, இந்த 3 அஞ்சலிகளை அனுமதிக்குது. அதுவும் வந்து பின்னாடி ஒரு ஆர்டரா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் எனக்கு தெரிந்த தகவல்கள். நீங்க கேட்டதுனால இதை நான் உங்ககிட்ட பகிர்றேன். அதுக்கு பிறகு ஏதாவது வந்திருக்கலாம்.
தாலி கட்டுவதை அனுமதிக்கிறாரு. ஆனா தாலியில இந்த பிள்ளையாருங்கிற இந்த ஐடல் இல்லாம சிலுவை போட்ட தாலியை கட்டுறதுக்கு அனுமதிக்கிறாரு. வணக்கம். ஒரு நல்ல ஆர்குமெண்டா இவர் வைக்கிறார் டீனோப்ளி. என்ன அப்படின்னு கேட்டா ஜாதி சார்ந்த தவிர சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க தொடர்ந்து பேசுங்க. குடிநீர் ஜாதி சார்ந்ததை தவிர மதம் சார்ந்தது அல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் டீனோப்ளி முதல்ல வைக்கிறாரு. அது ஏற்றுக்கொள்ளப்படுது. மற்றபடி அவங்க நிவேதா அவங்க சொன்ன மாதிரி மற்ற கருத்துக்களும் போப்பால ஏற்றுக்கொள்ளப்படுது. இப்போ யாராவது கேள்வி கேட்டாங்க. கமல்ராஜ், நீங்க இப்ப உங்க கேள்வி கேட்கலாம். அன்மியூட் பண்ணிக்கோங்க. என்னுடைய கேள்வி இல்ல. இப்ப ரீசெண்டா பேசின அம்மா சொன்னாங்க ரீசெண்ட் பாப்பல் பில் எது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப போப் ஜான் போல் இருக்கும்போது கடைசியா வந்த இந்திய பண்பாடு சார்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, சர்ச்சில் பாடக்கூடிய பாடல்கள் கத்தோலிக் முறைப்படி லாட்டின்லயோ மற்ற இசை சார்ந்தோ இருக்காம அந்தந்த பாரம்பரிய இசையில இருக்கலாம் என்ற ஒரு புல் கடைசியா போப் ஜான் போல் இருக்கும்போது வந்தது, செகண்ட் இருக்கும்போது. அதுதான். ரெண்டாவது என்னுடைய கருத்தா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஏன்னா ஜாதியையும் மதத்தையும் சேர்த்து பேசும்போது எனக்கு தெரிந்த, நான் பாண்டிச்சேரி சேர்ந்தவன், அங்க எப்படி இருந்ததுன்னா ஐயா சொன்ன மாதிரி ஆதிக்க ஜாதியினர் தான் முதல்ல கிறிஸ்தவரா மாத்துறாங்க. மாத்திட்ட பிறகு அவங்களுடைய அதிகாரத்துக்கு கீழே அங்க இருக்கிற கடை ஜாதிகளை கொண்டு வராங்க. ஆனா சர்ச்சுக்குள்ளேயே ஒரு பிரிவு போட்டு, கோயிலுக்குள்ளேயே ஒரு தடையை போட்டு, இந்த பக்கம் ஆதிக்க ஜாதி, இந்த பக்கம் சாதா ஜாதி அப்படின்னு உட்கார வச்சு பழக்கங்களும் உண்டு. அதை அந்த காலத்துல இருந்த அந்த குருமார்களும் ஃபாரின்ல இருந்து வந்த அந்த மிஷினரிஸும் அக்செப்ட் பண்ணிட்டு தான் போனாங்க. இதுவும் அதுக்கு மேல இல்லாம ஆமாங்க. அது இல்லாம நான் ஆன் அக்மோன் எழுதின கலோனியல் அஃபேர் நைனி அப்பாவை பற்றிய விவரங்களை நான் படிக்கும்போது இதனுடைய தகவல் அதிகமா கிடைக்குது. முக்கியமா நைனி அப்பாவனுடைய சன் பிரான்ஸுக்கு வந்துட்டு அவர் அந்த பிரின்ஸோடைய நைட் ஆன பிறகு அவரே மதம் மாறி இருக்கிறாரு. அப்ப ஆதிக்க ஜாதி தான். நான் ஒரு உதாரணமும் என்னால சொல்ல முடியும். ஒரு கிராமம், நான் போப் ஜான் போல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல படித்தேன். அப்ப அங்க அதனுடைய கண்ட்ரோல் முழுக்க ஆதிக்க ஜாதியை சேர்ந்த பெச்சி செமினார் ஸ்கூலினுடைய கண்ட்ரோல்ல இருந்தது. அது பாண்டிச்சேரி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, அது முதலியார்கள் சம்பந்தப்பட்ட அந்த ஜாதியை சம்பந்தப்பட்டவங்க தான் அதுல இருப்பாங்க, முதலி ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு முறை ஒரு கிராமம், அந்த கிராமத்துல அந்த கிராமத்துக்குமே எனக்கும் தொடர்பு உண்டு. அங்க ஒரு ஃபாதர் சர்ச்சில் பூசை வைக்கல, ஒரு ஞாயிற்றுக்கிழமை பூசை வைக்கல. அப்ப நானு பர்சனலா போய் பெச் செமினார் அப்பத்தி பிரின்சிபலா இருந்தவர் தான், அவர் ஒரு ஆதிக்க ஜாதியை சேர்ந்த ஃபாதர் தான். அவர்கிட்ட நாங்க போய் முறையிடுறோம், ஃபாதர் வரல, நீங்க பூசை வைங்க. நேரடியாக நான் கேள்விப்பட்டது, அந்த கிராமத்துக்குள் எங்களுக்கு சென்று பூஜை வைக்க எங்களுக்கு தகுதி இல்லை, நாங்கள் வரமாட்டோம் என்று சொன்னார். அப்ப நான் தனிப்பட்ட முறையில என்னுடைய போப் ஜான் போல் காலேஜ்ல பிரின்சிபலா இருந்த ஜோ சீனிவாசன், அவரும் ஒரு இந்து தான், ஆனா ஜெஸ்விட் ஃபாதரா இருந்தாரு. அவர்கிட்ட சொல்லும்போது நான் வரேன் கமல்ராஜ்னு சொல்லிட்டு அவர் அந்த ஊர்ல பூசை வச்சார். இன்னைக்கு வரைக்கும், அன்று தொடங்கி இன்று வரை கத்தோலிக்கத்திலையும் மற்ற கிறிஸ்தவத்திலையும் கண்டிப்பா இதுதான் நடந்து கொண்டிருக்குது. ஜாதி விட்டு இந்தியர்களும் போகவில்லை. எல்லாத்துக்கும் மேல நான் சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து இருந்தாரு, மறைஞ்சாரு, ஜாதிவானார் அப்படின்னாரு. ஆனா அவருடைய அடக்கம் நடந்ததே யூத மத சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாமே வைத்துதான் யோசோப்பு என்ற ஒரு மனிதன் அவரை அடக்கம் பண்ணார். ஏன்னா பண்பாடையும் மதத்தையும் நாம் கலந்து குழப்பிக் கொள்வதுதான் பெரிய விஷயமாகுது. மக்கள் மனதிலிருந்து போகவே மாட்டேங்கிறது என்பதே என் கருத்து. நன்றி ஐயா. உங்கள் உரையை நான் முழுசா கேட்கல, கேள்வி பதில் நேரத்தில் தான் என்னோட பிரான்ஸ் டைம்ல ஒரு டெக்கல் அதோட நன்றி. பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை பதிவு செய்தாங்க. அதாவது இந்த மிஷினரிஸ் வரும் பொழுது அந்த அதிகாரத்தில் உள்ளவங்களை நீங்க மனம் திரும்பிக்கிட்டீங்கன்னா மற்றவங்க எல்லாம் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறது சேசுபேருடைய மெத்தடாலஜி அப்படித்தான் இருந்தது. நீங்க அரசரை போய் மனம் திரும்பிட்டீங்கன்னா பின்னால மக்கள்லாம் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. இது அவங்களுடைய கொள்கை இருந்தது. இது மாதிரி தான் ஜப்பான்ல ஆரம்பிச்சாங்க, சைனாவில் ஆரம்பிச்சாங்க, அக்பர்ட்ட செஞ்சாங்க, வெங்கடாத செகண்ட் இதுல இங்க
சவுத் இங்கே தென்னிந்தியாவில ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் ஃபெயிலியர், ஒன்றும் வெற்றி ஆகலை. இந்த மெத்தடாலஜி ஒன்றும் சாகலை, தோல்வி. உண்மைதான். இதனுடைய விளைவு தான் நீங்க சொன்னது சரிதான். நீங்க விளைவு தான் இந்த மாதிரி அதிகாரத்துல உள்ளவங்க அப்படியே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி மெத்தடாலஜி ஒன்றும் வேலை செய்யலை. இது ஒரு உண்மையான வரலாற்று தரவு. அதை மறுக்க முடியாது. ஐரோப்பாவில் எப்படின்னு தெரியல, ஆனால் சவுத் இந்தியாவில், அது ஏஷியாவில் கூட அந்த மாதிரி மெத்தடாலஜி வேலை செய்யலை. ஃபெயில், எல்லா இடத்துலையும் தோல்விதான். அதனால அந்த மாதிரி தொடங்குறதுனால இது ஒரு விளைவா திருப்ப அதிகாரத்தில் இருக்காங்களா? அப்படி இருந்தாலும் கூட இன்னைக்கு அது மாறித்தான் ஆகணும். அதே மாதிரி அதிகார திருச்சபை கூட அப்படி தொடங்கணும் அப்படி சொல்லி இருக்க முடியாது. அது கமல்ராஜ் சொல்லிட்டு இருந்த உண்மைதான். என்கிட்ட இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் இயற்கையில் இருக்கு. இது கட்டா மாறத்தான் ஆகணும். ஏன்னா இந்த மனநிலை இருக்கும் பொழுது உண்மையான கிறிஸ்தவன் சொல்ல முடியாது. அது பெரிய முரண்பாடு தான். அதற்கு எப்படி செய்யலாம், எப்படி போகணும்னு சொல்லிட்டு இன்னும் சிந்தனையா இருக்க. அப்படியே நீங்க மெய்யியலை பற்றியோ இறையியலை பற்றி பேசினா மட்டும் பத்தாது, செயல்முறையில இன்னும் வெற்றி அடையலைன்னு சொல்ல வேண்டியதான். இதுக்கு மாற்று கருத்து யாரும் சொல்ல முடியாது. இது உண்மை. மார்க்குடைய யாத்திரை நாவல், ஃபாதர் மார்க் எழுதின யாத்திரை நாவல், ஃபாதர் மார்க் எழுதிய யாத்திரை நாவல், மார்க் எழுதிய யாத்திரை நாவல் சொல்றாங்க ஐயா. கன்வர்ஷன்லயே எனக்கு தெரிஞ்சு கன்வர்ஷன்னாலே ஆட்டோமேட்டிக்கா அதுல ஒரு அட்ஜஸ்ட்மெண்டோட தாங்க ஐயா போகுது. அது அந்த காலத்துல இருந்து 600 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோம். பெனிஃபிட் தான் ஒரே லாபம். இவ்வளவு ஜனங்களை அவங்களுக்கு எவ்வளவு அஜெண்டா இருக்குது. ஒரு மிஷினரிஸுக்கும் நான் படிக்கிற லெட்டர்ஸ், அவங்க எழுதின லெட்டர்ஸ், அவங்களுக்குள்ள இருக்கிற கான்ஸ்பிரசி எல்லாம் படிக்க எல்லாமே ஒரு என்ன சொல்றது, ஒரு அஜெண்டாவோட தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அவங்க எதையும் அதுல 1-2 பேர் திரிஞ்சு மாறுபட்டு இருந்தாங்களே தவிர உதவிகள் செஞ்சாங்க. ஆனா அவங்களுடைய நோக்கம் கிறிஸ்தவத்தை பரப்புறது. ஆனா இந்தியர்களோட நோக்கம் தன்னுடைய ஜாதியை விட்டு வெளியே வர முடியாது, பண்பாட்டை விட்டு வெளியே வர முடியாது. அதுதான் இன்னைக்கும் தொடருது. ஏன்னா அது கன்வர்ஷன். நானே ஒரு கிறிஸ்தவன் தான். ஆனா என்னுடைய 5வது தலைமுறை கிறிஸ்தவன் நான். எங்களுடைய தாத்தா கிறிஸ்தவர் ஆனாரு. அவருடைய பிள்ளை குழந்தை பேரு. ஆனா நான் இன்னைக்கு என்னுடைய பேரை மாத்தி இன்னொன்று ஃபமி எல்லாமே வந்துருச்சு. ஆனா இதை நம்ம பிரிச்சு பேசும்போதே கிறிஸ்தவம் மதமாவும் இந்தியர்கள் பண்பாடோடு ஒன்றியும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பிரிக்கவே முடியாது. அதனால்தான் போப் ஜான் போல் முதல்லாம் நாங்க சின்ன பிள்ளையில சர்ச்சுக்கு போகும்போதெல்லாம் லாட்டின் பாட்டு தான் பாடுவாங்க. சாவுக்கு ஒரு லாட்டின் பாட்டு, அது எங்களுக்கு அர்த்தம் தெரியாது. ஆனா போப் ஜான் போல் வந்த பிறகு பண்பாடோடு ஒற்று பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பல் புல்ல அனௌன்ஸ் பண்ணாரு. எனக்கு நல்லா தெரியும். அப்பத்துல இருந்து தமிழ் பாடுகள், சங்கீதங்கள் எல்லாமே உள்ள வந்தது. தமிழ் இன்னைக்கும் சங்கீத பாடல்கள் அதிகமா பாடுவாங்க. இது என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி. மாறுபாடு பெரிய கருத்து பகிர்வு நன்றாக இருக்கிறது. வேறு ஏதும் கருத்துக்கள் இருந்தா நீங்க ஜூம் நிகழ்ச்சியில இருக்கிறவங்களும் சரி, அல்லது பேஸ்புக் வழியா பார்த்து கொண்டிருப்பவர்களும் நீங்க உங்க கருத்துக்களை கேள்விகளை முன்வைக்கலாம். பேஸ்புக்ல எது கேள்விகள் இருக்கின்றதா விவேக்? இருக்கா? வாழ்த்தி தான் சில பதிவுகள். தென் தமிழ பேஸ்புக்ல இளங்கோவன் கிருஷ்ணராஜ் அப்படின்னு ஒருத்தர் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. தென் தமிழகத்தில் கிறிஸ்தவ மதம் மாறிய தமிழர்களின் நுணுக்கமான நாட்டார் சிறப்பு ஆய்வு பேச்சு சிறப்பாக உள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்து செய்தி போட்டிருக்கிறாரு. மிக முக்கியமான தலைப்பு, விநாயகம் அப்படின்ற ஒருத்தர் எழுதுகிறார். மிக முக்கியமான தலைப்பு, இதன் பல அம்சங்களை தனித்தனியாக விவாதிக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி சில வாழ்த்து செய்திருக்காரு. இப்ப இத நம்ம தமிழ் கத்தோலிகத்தில் நம்ம பண்பாடு ஏற்றல் அப்படின்ற மாதிரி நம்ம வட தமிழகத்தில் அந்தந்த வட இந்தியா மற்ற பகுதிகளையும் அதே பண்பாடு ஏற்றல் அவங்க சார்ந்தோ இல்ல ஆப்பிரிக்கா மித்த நாடுகளையும் இந்த மாதிரி ஆன தாக்கங்கள் இருந்திருக்குமா ஐயா? அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சிந்தனைகள்? குஜராத்ல சோலங்கின்னு ஒரு செமி ட்ரைப் மாதிரி அவங்க ஒட்டகம் வைக்கிறவங்க. அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறியப்போ மேரி மாதாவனுடைய உருவத்தை ஒரு சோலங்கி பெண்ணுடைய உருவத்தை போலதான் அமைச்சிருக்காங்க. ஒரு குட்டையான தோல்ல சேலைய ஒரு பை மாதிரியாக கட்டி அதுக்குள்ள குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒட்டகம் வைக்கக்கூடிய ஒரு தாய் மாதிரி தான் அங்க வச்சிருக்கிறாங்க. மேரி மாதாவுடைய உருவத்தை பார்த்தோம்னா
கொஞ்சம் கத்தோலிக்கர்கள் யாரும் தவறா எண்ணிவிடக்கூடாது. நான் ஒரு அவுட் சைடரா இருந்து இதை பார்த்ததுனால சொல்லும் பொழுது ஒவ்வொரு காலத்திலையும் மாதாவனுடைய உருவத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் இருக்க அந்த கால வரலாற்றை உள்வாங்கி தான் இருக்குன்னு கருதுறேன். உதாரணமாக சிலுவை போர் நடந்த காலத்துல எல்லாரு வீட்லயும் இறப்புகள் நடந்திருக்கு. இந்த சிலுவைக்கு சென்றவர்கள். ஆனால் அப்போ பார்த்தோம்னா ஒரு துயரப்படுகிற மாதாவுடைய உருவம் தான் இருக்கு. ஆண்டவரை தன்னுடைய மடியில கிடத்திட்டு வருந்தி இருக்கக்கூடிய ஒரு மாதாவுடைய உருவத்தை அந்த காலத்துல பார்க்கிறோம். அதே மாதிரி ஐரோப்பாவில் வந்து உயர்குடி பெண்களுக்கு இந்த சேஷ்டிங்கிற ஒன்று வந்து ரொம்ப அழுத்தமாக வலியுறுத்தப்பட்ட காலத்துல தான் இந்த கண்ணும் மூக்கு மட்டும் தெரியும்படியாக ஒரு முகத்திரையை போட்ட ஒரு மாதாவினுடைய உருவத்தை பார்க்க முடியுது. மார்க்கர் வந்து இத என்னுடைய தாக்கத்தினால என்னவோ தலித் மாதான்னு ஒண்ணு உருவாக்குறான்னு முயற்சி பண்ணார். அப்ப இந்த தலித் மாதா எப்படி இருப்பாங்க அதை உருவாவதற்கு அவர் வழி இல்லாம போயிட்டு அவரால் முடியலன்னு நினைக்கிறேன். என்னுடைய தலித் மாதா என்ற ஒரு மாதா எப்படி விவசாயம் பண்ணாதான் அது சித்தரிக்கப்பட்டிருக்கோம். வியாகுல மாதா அதான் மறந்து வச்சு இந்த இதுல சிறை போர் காலத்துல உருவான மாதா வியாகுல மாதா. வியாகுலம்னா கவலையில் இருக்கக்கூடிய ஒரு மாதா. ஏன்னா அந்த சிறை போர் நேரத்துல வீட்டுக்கு வீடு இறந்துருக்கிறாங்க இந்த போர்ல. அப்ப இது மாதிரி வரலாற்றினுடைய தாக்கம் எல்லாத்திலுமே இருந்திருக்கு அந்த உருவங்களை அமைக்கக்கூடியதுல. இன்னொன்று கூட எனக்கு ஒரு கேள்வி, இப்போ எனக்கு முன்னால பேசின பூச்சேரி ஃபாதர் கூட இதுக்கு உடனே விடையடிக்காம கூட பேசிக்கலாம். இந்த புனிதர்கள்ல அந்தோனியார் ஒண்ணு, இவர் இன்னொரு புனிதர் பேர் மறந்து, இவங்களும் தலித்துகள் பகுதியில் தான் செல்வாக்கா இருக்காங்க. அது ஏன் நமக்கு தெரியல. இந்த புனிதர்களை மட்டும் அவர்கள் தங்களுடைய பேட்டர்ன் மாதிரி ஏற்றுக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்ப அந்தோனியார வந்து அற்புதங்கள் செய்பவர்னு எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. இந்த அற்புதம், ஆனா அற்புதம் இல்லாம சில போராடின புனிதர்கள்லாம் இருக்கிறாங்க. இன்னொரு ஒரு சேசியத்துறை அவரோட அனுமதி இல்லாம பேர சொல்றது நான் விரும்பல. அவரு சொன்னது என்னன்னா, சேசபையில இருந்து உருவான பல புனிதர்கள் எல்லாம் ஐரோப்பால பிரபுக்கள் குலத்தை சார்ந்தவர்கள் தான். ஒரு புனிதர் கூட ஒரு சராசரி குடும்பத்தை சேர்ந்த கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல, எல்லாமே பிரபுக்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று அவர் சான்றுகளோடு ஒரு உரையாடல்ல குறிப்பிட்டார். இப்போ இந்த புனிதர்கள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்காங்க, வேத சாட்சிகள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்காங்க, அவங்க எந்த சமூக பின்புலத்தை சார்ந்தவங்க, இதெல்லாம் கூட பார்த்தா இது ஒரு பண்டாரோ பாக்ஸை ஓபன் பண்ண மாதிரி இருக்குமோட பயமா இருக்கு. மிக்க நன்றி ஐயா. இப்ப நீங்க 2001 வந்து கிறிஸ்தவமும் சாதியமும்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்க. 2007 வந்து கிறிஸ்தவமும் தமிழ் சூழலும் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்க. அப்ப நிறைய களப்பணிகள்லாம் செய்திருப்பீங்க. இப்போ வந்து இப்போ உள்ள இளம் தலைமுறையினர், இளம் ஆய்வாளர்கள் வந்து இது தொடர்பான அவங்களுக்கு ஏதாவது நீங்க என்ன மாதிரியான ஒரு வழிகாட்டுதலோ, இந்த மாதிரி இப்போ உள்ள ஆய்வாளர்களுக்கு நீங்க ஏதாவது கருத்துகள் இல்லை என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களோட செய்தியா ஏதாவது சொல்லுங்க. நிச்சயமாக தமிழ்நாட்டுல கத்தோலிக்கமா இருக்கட்டும் அல்லது சீர்திருத்த கிறிஸ்தவமா இருக்கட்டும், அது பரவிய வரலாறு. இதை வந்து ஒரு பெரிய தளத்துல எடுக்கிறது இந்த கடினமான ஒன்று. ஒரு குறிப்பிட்ட கிராமம் அல்லது ஒரு நகரம், அதில் உள்ள ஒரு தேவாலயத்தை எடுத்துக்கொண்டு அந்த நோக்கில் வடக்கு மாவட்டத்தை மட்டும் எடுத்தேன். அப்படி எடுத்து ஆய்வு செய்தால்
பல 100 தேவாலயங்களை பற்றிய ஒரு ஆய்வு வெளிவரும் பொழுது, அது குறைஞ்ச ஒரு 50-30 தேவாலயங்களை பற்றிய ஆய்வு வரும் பொழுது, இது எல்லாத்தையும் இணைக்கும் பொழுது ஒரு பொதுவான சித்திரத்தை நம்ம கொண்டு வர முடியும். இதை சென்னை மாநிலம் அல்லது வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு அல்லது ஒரு மாவட்டம்னு எடுக்கிறது ரொம்ப அகல கால் வைக்கிறது. ஒரே ஒரு தேவாலயத்தை எடுத்து அப்படி எடுக்கும் பொழுது அதுல அண்மையில குறைஞ்ச தோல் பரமசிவன் அழகு கோயில் எடுத்து ஆய்வு செய்யும் பொழுது அவர் ஒரு வழியை காட்டியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டா, எல்லாரும் கோவிலுக்கு உள்ளதான் ஆய்வு பண்ணியிருப்பாங்க. கோயிலுக்கு உள்ளேங்கிற பொழுது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்கள், அப்போ அது எந்த நூற்றாண்டு சிற்பங்கள், எப்படி அமைச்சிருக்கிற சிற்பங்களை பற்றி, கோயிலில் உள்ள அணிகலன்களை பற்றி, பாத்திரங்களை பற்றி, அந்த பணியாளர்களை பற்றி இப்படி ஒரு ஆய்வு போகும். இதான் நிறைய நடந்திருக்கு. ஆனா கோயிலுக்கு வெளியில இருக்காங்க இல்லையா, அவங்கதான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த ஜாதியை சார்ந்தவர்கள். ஒவ்வொரு ஜாதிக்கு என்ன ஒரு அவர் அதுல கள்ளர் ஜாதிக்கும் அழகர் கோயிலுக்கும் உள்ள உறவு, தேவந்தர் உள்ள வேளாளர்களுக்கும் ஆயுதிராளர்களுக்கும் உள்ள உறவு, வலையர்களுக்கு கோவிலுக்குமான உறவு என்று தனித்தனியாக ஒரு 5 ஜாதியை அவர் எடுத்துக்கிட்டு ஆய்வு செய்கிறார். இதே போன்ற ஆய்வை திருப்பாளையத்தையும் முடியும். உதாரணமா பரப்பாடின்னு ஒரு கிராமம் திருநெல்வேலி மாவட்டத்துல, அங்க சீர்திருத்த கிறிஸ்தவ ஆலயத்துல துள்ளுமாவு கொடுக்குறாங்க. பச்சரிசியும் வெள்ளத்தையும் போட்டு இடிச்ச அந்த இனிப்பு கலந்த மாவு பிரசாதம் போல கொடுக்குறாங்க. இது நாட்டார் தெய்வ கோயில்ல கொடுக்கக்கூடியது துள்ளுமாவு. கொஞ்சம் வெளியில வந்தா சைவ கோயில்கள் இருக்கலாம். ஆனா ஒரு சீர்திருத்த கிறிஸ்தவ ஆலயத்துல துள்ளுமாவு கொடுக்குறாங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டா, அங்க மதம் மாறியவர்கள் தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள். அப்ப அந்த துள்ளுமாவை அங்க ஒரு விநியோகமா கொடுத்துருக்காங்க. இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் அதற்கு என்று தனியாக அந்த தனித்துவத்தை நாம் ஆராய்ந்து கொண்டு சொன்னால், இந்த எல்லா தனித்துவத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு பொதுவான ஒன்றை நாம் கொண்டு வர முடியும். ஏன்னா கிறிஸ்தவத்தினுடைய பரப்பல் என்பதை வெறும் மத மாற்றம் என்று நாம் பார்த்தோம் என்றால் அது ஒரு குறுகலான பார்வை என்றுதான் நான் சொல்றேன். அந்த கிறிஸ்தவம் கல்வியை ஜனநாயகப்படுத்தி இருக்கிறது. ஒரு சமூக அந்தஸ்தை கொடுத்திருக்கு. அந்த காலத்துல ஒரு சிறிய வேலை வாய்ப்புகளை அது வழங்கி இருக்கிறது. இப்படி ஒரு சமூக பார்வையோட சில விஷயங்கள் நடந்திருக்கு. இவையெல்லாம் மற்ற காலத்துல மறுக்கப்பட்டது. அந்த மக்களுக்கு, மதமாறிய மக்களுக்கு முந்தைய சமய வாழ்வுல மறுக்கப்பட்டது. அந்த மறுக்கப்பட்டவைகள் இந்த மதமாற்றத்தின் மூலம் கடத்திருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த கிறிஸ்டியன் வேல்யூஸ் கிறிஸ்தவ தகவல்கள், அந்த தகவல்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதுதான் அவங்க சகோதரி நிவேதிதா சொன்ன மாதிரி, ஆதிக்க ஜாதிகள் உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் இந்த தகவல்கள் அவருடைய தகவல்களா மாறி போச்சு. தகவலா உதாரணமாக கிறிஸ்தவ முறைப்படி நீங்க நம்புறீங்களா நம்பாத வேற வச்சுட்டோம். இறந்ததுக்கு அப்புறம் இறுதி தீர்ப்பு நாள்ல ஆண்டவர் முகமுகமாக ஒவ்வொருவரையும் நோக்குவார் என்று இருக்கு. அப்ப முகமுகமாக நோக்குவதற்கு அவங்க எல்லாம் புதைக்கிறாங்க. இந்த கல்லறையை வெடித்து அவர்கள் வருவார்கள் ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா திருச்சியில பிராமணர்கள் கத்தோலிக்கர்களாக மாறிய போது அவர்களுக்காக புனித மேரி தோப்பு என்ற ஒரு தோப்பை உருவாக்கி, அவர்கள் இறந்தால் அவர்களுக்கு எரியூட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. அவனை புதைக்க வேண்டாம். வேலைக்காலி பக்கம் புஷ்பக்க நகர் என்று அவங்களுடைய உருவாக்கப்பட்டது. ஆகையினாலதான் சுஜாதா சென்ட் ஜோசப் காலேஜ்ல படித்தவர் என்று சொல்லி இந்த மாதிரி ஆட்களை நிறைய சேசவையினர் உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த அடித்தள மக்கள்ல இருந்து அப்படி சொல்லிக் கொடுத்துக்கு ஆள் வரல.
இது தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாம செஞ்சாங்களா இன்னைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் நம்ம கொடுக்க முடியாது. அவங்க பல இடர்பாடுகளுக்கு இடையில தான் இந்த பணிகள் எல்லாம் அவங்க செஞ்சிருப்பாங்க. ஆனா இவைகளெல்லாம் ஆராயப்படும். அதுல ஆவண பதிவு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு கள ஆய்வு இருக்கும். இன்னும் பல தேவாலயங்களிலே கவனிக்கப்படாத ஆவணங்கள் இருக்கு. நான் வடக்கு பத்தி நீங்க சொன்னீங்கல்ல, அங்க இருந்த சில ஆவணங்கள் அங்கே பொறுப்பில் இருந்த பங்குக்குழுவுக்கே தெரியாது இதெல்லாம் இருக்கு. ஆனா அவரு ரொம்ப நம்பிக்கையோட இந்த பெட்டியில இருக்கு, நீங்க வேணா பாருங்கன்னு அனுமதிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அதுதான் நான் பின்னடைப்புல கொடுத்துருக்கேன். நீங்க அந்த பின்னடைப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வெளிவராம போனா நமக்கு பல உண்மைகள் தெரிஞ்சிருக்காது. ஆனா அவரை சொல்லி குற்றம் இல்லை. ஏன்னா அவர் அரசு ஊழியர் இருப்பாருங்க. ஒரு 3 ஆண்டு பொறுப்புல இருப்பாரு, 3 ஆண்டு வேற பொறுப்பு இருப்பாரு. அப்ப அவர் பராமரிக்கக்கூடிய ஏடுகள் இருக்குது பிராக்டிஸ் ரெஜிஸ்டர், டெத் ரிஜிஸ்டர், மேரேஜ் ரிஜிஸ்டர், இந்த ஆவணங்கள்லாம் அவர் பராமரிக்கணும். அதை ஒழுங்கா பராமரிச்சுருவாங்க. இது இந்த மாதிரி ஆவணங்களை தேடி கண்டுபிடிக்கணும். அங்க ரத்னசாமி நாடார்னு ஒரு அண்ணாச்சி, அவர் ரொம்ப உதவி பண்ணாங்க எனக்கு. அவருக்கு ஒரே ஒரு பரிந்து இருந்தது, வடக்கன் குளம் பூர்வீக சரித்திரம் அச்சில வராத ஒன்று படிக்க கொடுத்தாங்க. அதுல நிறைய விஷயங்கள் இருந்தது. அப்போ நிறைய ஆவணங்களை நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஆனா இது ஒரு மாவட்டம் அல்லது ஒரு மறை மாவட்டம் அல்லது தென்பகுதி, வடபகுதி, கீழ்பகுதி, மேல்பகுதி பிரிக்கிறத விட ஒரு தேவாலயம், ஆனா அது ஒரு முக்கியமான ஒரு தேவாலயமா இருந்து அதை எடுத்துக்கிட்டு ஆய்வு பண்ணா நிறைய எடுக்கலாம். அது ஆவணத்தை நம்ம எவ்வளவு நம்புறோமோ அதுக்கு மாதிரி அந்த தேவாலயத்திற்கு வெளியிலே இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, அவங்களை நாம் சந்திக்கணும். நம்ம கேள்வி கேட்கலாம், தேவாலயம் கட்டப்பட்டுள்ள உள்ள ஆண்கள்லாம் போய் 4வது தலைமுறை 5வது தலைமுறை வந்துருக்காங்க, அவங்க செய்வழியை கேட்டுப்பாங்களா? வாய்மொழி வரலாறு அதான செய்வழியா கேட்ட அதை நாம பதிவு பண்ணணும். அதுல சில வழிகளில் தவறுகள் இருக்கலாம், ஆனா கொராபரேட் பண்ணி நம்ம பார்க்கணும். ஆனாலும் நிறைய எடுத்துக்கொள்ளலாம். என்னைய மாதிரி நான் அதை எழுதுனால பல பேர் கேள்வி கேட்டாங்க. சிவசுப்பிரமணியன், அப்ப இவர் நிச்சயமா ஒரு இந்து, இவர் ஏன் கத்தோலிக்க சர்ச்சை ஆய்வு பண்றாரு, அந்த கத்தோலிக்க கேட்டாங்க. அவங்க சந்தேகம் நியாயம் தான். ஆனா நான் ஒரு நான் பிலீவர் இருந்துட்டு அந்த ஆய்வை செஞ்சிருக்கிறேன். ஆனா என்னுடைய இந்த நான் பிலீவர்கள் எதுலையுமே அங்க வெளிப்படல. நான் ஒரு வரலாற்று ஆய்வாளனாக தான் அந்த இதை செஞ்சிருக்கிறேன். அதே மாதிரி கிறிஸ்தவரோ இல்லையோ அல்லது பிலீவரோ நான் பிலீவரோ அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த அந்தரங்க சக்தியோடு அந்த வாய்மொழி ஆவணங்களையும் எழுத்தாவணங்களையும் இணைத்து ஆய்வு செய்தால் பல செய்திகளை நாம் வெளிப்படுத்த முடியும். மிக்க நன்றியா உங்க கருத்துக்கு. இப்ப குமரேசன் தோழர் ஒரு கேள்வி கேட்க ஏதோ கருத்து சொல்ல விரும்புறாரு, நீங்க பேசுங்கய்யா. வணக்கங்க ஐயா. இந்தியாவில் இந்த சாதிய பாகுபாடுகள் பிரிவு அந்த பழைய அந்த கோட்பாடுகள்லாம் எதிர்த்து ஒரு சித்தாந்த இயக்கமாகத்தான் புத்தம் தொடங்கியது இல்லைங்களா? புத்தம் இங்கே தொடங்கி வளர்ந்ததில் அது ஒரு முக்கியமான இலக்காகவும் இருந்தது. ஆனால் புத்தம் இங்கே பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைய முடியலை. ஆனால் கிறிஸ்தவம் பின்னாடி கிறிஸ்தவம் இங்கே புத்தகத்துக்கும் மேலே 3வது பெரிய மதம்ங்கிற அளவுக்கு அது வளர முடிந்திருக்கிறது என்றால் அதில் இந்த சாதிய ஏற்பாடுகளோடு செய்து கொண்ட திருச்சபையில் செய்து கொண்ட ஏதோ ஒரு விதமான அந்த சமரசங்கள் அதுக்கு ஒரு இடம் இருக்குல்ல. அதாவது அவங்களோட அதிகாரம் பணம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்திருக்கு, வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் நீங்கள் கூட சொன்னீங்க. அதோட இந்த சாதிய சமரசம் என்பதும் காரணமாக இருந்திருக்கிறதா? என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இந்த சாதிய சமரசம் தான் அதனுடைய வளர்ச்சியை மட்டுப்படுத்தி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஆதிக்கிறிஸ்தவர்களை பத்தி படிக்கிற முடியாது. வரலாற்றுல ரோம்ல ஆதிக்கிறிஸ்தவர்கள் எவ்வளவு கொடுமைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறாங்க. அந்த ஆதிக்கிறிஸ்தவர்கள் நிலையை ஒத்தவர்கள் தான் தமிழ்நாட்டையும் தொடக்கத்துல மதம் மாறியவர்கள். அவர்களுடைய மதம்ங்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்திருந்தா இந்த மதமும் இந்த ஆதிக்கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியான இந்த தொடக்க கால கிறிஸ்தவர்களும்
ஒன்றாக இணைந்திருப்பார்கள். ஆனா என்ன நடந்துன்னு கேட்டா, மதம் தனியாகவும் இந்த கிறிஸ்தவர்கள் தனியாகவும் வேறுபட்ட பிளவுபட்டவர்களும் இணைப்பு இல்லை. மிக்க நன்றி ஐயா உங்க கருத்துக்கு. நான் நீண்ட நேரம் உரையாடிட்டோம்னு நினைக்கிறேன். நீங்க சாப்பிட்டீங்களா என்னன்னு வேற தெரியல, இரவு உணவு. ஆமா, நர்மதா ஐயா வந்து தோழரின் உடல் நலம் கருதி நம்ம இந்த கேள்வியோட நிறைவு செய்துக்கலாம் அப்படின்னு நான் உங்களை கேட்டுக்கிறாரு. அதனால சுபாஷ் நீங்க ஏதாவது நிறைவு கருத்தை ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? நீங்க அந்த நிறைவு கருத்தை நீங்க தொடங்கி வச்சுட்டீங்க. அதாவது இந்த ஆய்வை செய்யறத பத்தி. அதனால பல தேவாலயங்களை பற்றி சீர்திருத்த கிறிஸ்தவமானாலும் சரி, கத்தோலிக்க கிறிஸ்தவமானாலும் சரி, தமிழ்நாட்டினுடைய சமூக வரலாறு அதோட இணைஞ்சு இருக்கு. இப்ப நாம சொன்னது பெரும்பாலும் இந்த விவாதத்துக்குள்ள எதிர்மறையான கருத்துக்கள் தான் வந்திருக்கு. கிறிஸ்தவத்தை பத்தி கேள்வி கேட்டவர்களும் இதற்கு விடையளிச்ச நானும் மற்றவர்கள் கலந்து விடாது. ஆனா இது அல்ல, ரொம்ப சிறப்பாக சொல்லக்கூடிய பல பதிவுகள் இருக்கின்றன. ட்ரிங்கால்னே ஒரு பிரெஞ்சு சேசவை துறவி பங்குபூர்வா பணியாற்றினார். 1020 நிறைய பெற அவரு கத்தோலிக்கர்களாக அமர்ந்தார். அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு நாவலாக மார்க்சிமன் எழுதியிருக்கிறார். அது அவருடைய வாழ்க்கை வரலாறு கூட அந்த நாவல் ரொம்ப சுவையாக இருக்கு. அத பார்க்கும் பொழுது நமக்கு என்ன படுது அப்படின்னு கேட்டா, அந்த மார்க்சிமன் எடுத்துக்கிட்டோம் அல்லது கௌசானர் எடுத்துக்கிட்டோம், இவர்கள் எல்லாம் நம்ம நீங்க முதல்ல சொன்ன வீரமாமுடிவரை போலையோ டீனமுடியை போலவோ அந்த வட்டாரத்தினுடைய பேசப்படுறாங்க. நீங்க கிறிஸ்தவர் அதாவது கிறிஸ்தவர்கள் கேளுங்க, உங்களுக்கு தெரிந்த சில கிறிஸ்தவ துறைகளுடைய பெயர்களை எழுதுங்கன்னா வீரமாமுனிவர் எழுதுவாங்க, கால்டுவெல் எழுதுவாங்க, டீனோபிளிய எழுதுவாங்க. ஆனா சீர்திருத்த கிறிஸ்தவத்துக்குள்ள இந்த ரேணிசையரை பத்தி அதே பேர் எழுத மாட்டாங்க. ஏன்னா அவர் ஜாதி ஏற்றி சண்டை போட்டாரு ரேணிசையர். அதே போல ட்ரிங்கால், கௌசானர், இவர்களெல்லாம் வெளிக்கொண்டு வரணும். ஆனாலும் மறைக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஐரோப்பிய குழுக்களை கூட நாம் ஜாதியை கண்ணோட்டத்தான் பார்த்துக்கிறோம். யாரெல்லாம் ஜாதிக்கு எதிராக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டோம். இது கத்தோலிக்க சொன்னாலும் சரி, சீர்திருத்த கிறிஸ்தவனாலும் சரி, அந்த திரையை நீக்கி அவர்களை நிறைவு செய்தலாமா? நிறைவு செய்தலாம். சரி, இன்றைய நிகழ்ச்சி வந்து ஒரு முக்கியமான ஒரு திறவுகோலாக இருந்திருக்கின்றது என்று நினைக்கிறேன். ஏன்னா பல இந்த தமிழ் சூழல், தமிழ் பண்பாடு அப்படின்னு வரும்பொழுது சில குறிப்பிட்ட பகுதிகளை வந்து தொட்டு பேசுவதற்கு ரொம்ப பேருக்கு வந்து பலருக்கும் அது ஒரு தயக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அதை வந்து பிறருக்கு மன வருத்தம் அளிக்குமோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் சமயம் என்று சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் அது மனதிற்கு ஒவ்வாத வகையில் அமையுமோ என்ற வகையில் பல கேள்விகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஆய்வு என்று வரும்போது எல்லா விஷயத்தையுமே எடுத்து நாம் ஆய்வு செய்ய வேண்டியது அவசியமாகின்றது. அதுவும் மானுடவியல், சமூகவியல் என்ற பார்வையில் இந்த ஆய்வு பார்வை என்பது தேவையாக இருக்கின்றது. தோழர் சிவசுப்பிரமணியன் அவர்களுடைய இந்த உரையானது ஒரு நல்லது ஒரு நூலாகவும் வெளிவர வேண்டும் என்பது தமிழ் மரபு அறக்கட்டளையின் விருப்பம். அது மட்டுமன்றி அவருடைய உரையின் வழியாக பல்வேறு செய்திகள், அதாவது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்ட பல செய்திகளை நாம் இன்று அவதானித்தோம், கண்காணித்தோம், நாம் பெற்றுக்கொண்டோம். ஆக அந்த வகையில் ஆய்வு மாணவர்களுக்கு பல தலைப்புகள் இருக்கின்றன இந்த வகையான ஆய்வுகளை தொடர்வதற்கு. ஆக இவற்றை கவனத்தில் கொண்டு பல்வேறு வகையான ஆய்வுகள் நிச்சயமாக நிகழ வேண்டும். தொடர்ந்து தமிழ் மரபு அறக்கட்டளையின் இந்த ஞாயிற்றுக்கிழமை உரை தொடர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள். வெவ்வேறு விதமான தலைப்புகளில் ஆய்வுகள் சார்ந்த பல்வேறு உரைகள் ஆய்வறிஞர்களால் வழங்கப்பட இருக்கின்றன. உங்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம், மதிய வணக்கம், காலை வணக்கம். நன்றி. நன்றி. நன்றி தோழர்.